வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல், அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராங்க. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை தூண்டும். வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் நாம் ஒரு சிறப்பான சிந்தனை, அதாவது பொதுவா நாம இவ்வளவு நாள் பெற்றிருக்கின்ற பயிற்சிகள் எல்லாம் உயர்ந்த விஷயமாக கருதி கொண்டிருப்போம். மாற்று கருத்து இல்லை, உண்மையாலுமே உயர்ந்த விஷயங்கள் தான். ஆனா இது எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு பயிற்சி இருக்கு. அந்த பயிற்சியை நான் இது வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணல. பழைய அன்பர்கள் எல்லாருக்குமே அந்த பயிற்சியை பற்றி தெரியும். ஆனா அந்த பயிற்சியை எல்லா மக்களும் தொடர்ந்து செய்யறாங்களா அப்படின்னு கேட்டா பெரிதாக செய்யறது இல்லை. அதனாலதான் இந்த பயிற்சியை பெற்றவர்கள் ஒரு பெரும் மாற்றத்திற்கு உட்படாததுக்கான காரணமும் கூட இன்று நாம் சிந்திக்கக்கூடிய அந்த பயிற்சியை நாம் சரியாக முறையாக குரு காட்டிய வழியிலே செய்யாமல் விட்டதுதான் முழு முதற் காரணம். சரியா? இந்த பயிற்சி நிச்சயமாக ஒரு மனிதனை ஞானியாக்காமல் விடாது. அப்படி ஒரு பயிற்சியை மகரிஷி அவங்க கொடுத்துருக்கிறாங்க. மகரிஷி பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை வெளிப்படுத்துறாங்க, தவறுன்னு சொல்லல. ஆனால் மகரிஷி ஒரு மிக முழுமையான ஒரு நிறை ஞானி. ஒரு ஆழ்கடல் எப்படி ஒரு முழுமை பெற்றதா இருக்கோ அது மாதிரி அது ஒரு நிறை ஞானி. அந்த சமுத்திரத்துல குதிச்சு நீங்க மீன் பிடிச்சிட்டு வரனாலும் வரலாம், ஆழத்துல போய் முத்தை எடுத்துட்டு வரனாலும் வரலாம். வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக சமுத்திரம். அவர் கொடுத்த பயிற்சிகளுக்குள்ள உடம்ப சரி பண்ணிக்கிறோமா பண்ணிக்கலாம், மனசை அமைதிப்படுத்திக்கலாமா படுத்திக்கலாம், உயிரை வளப்படுத்திக்கலாமா படுத்திக்கலாம். சரிங்களா? இறைவனை உணர முடியுமா? அதுவும் சாத்தியம்தான். சரிங்களா? அது நாம அந்த பயிற்சியை எடுத்து செய்யக்கூடிய அளவை பொறுத்து விளைவு உண்டு. எல்லாமே செயலுக்கு விளைவு தானே. சரிங்களா? அப்ப நாம இப்ப இவ்வளவு பயிற்சிகளை கற்றுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அதை தொடர்ந்து முறையாக செய்து கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறத நீங்க ஒரு கேள்வியாக தினம்தோறும் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி அது. சரியான? கிடைத்தற்கரிய பிறப்பு, கிடைத்தற்கரிய வாழ்க்கை, கிடைத்தற்கரிய குருமகான், கிடைத்தற்கரிய பயிற்சிகள். அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தினோம்னா நம்முடைய வாழ்க்கை ஒரு அற்புதமான ஞான வாழ்க்கையாக அமையும். சரிங்களா? இந்த பயிற்சியை கற்றுக்கொள்வதால் மட்டுமே பலன் கிடைக்கும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா கிடையாது. சரிங்களா? லட்டு எனக்கு செய்ய தெரியும், நான் போய் கத்துக்கிட்டு வந்தேன் அப்படின்னா லட்டு வராது. நீங்க செஞ்சாதான் வரும். புரியுதா இல்லைங்களா? ஒன்று தெரியும் என்பதால் பயன் வராது. கற்க கசடு அற, கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. நாம் அதன்படி நிற்பதற்காகத்தான் கற்கிறோம். நின்றால்தான் பலன் வரும்.
நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனா எப்பவும் போல நான் இருப்பேன்னா பலன் வராது. அப்ப நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை இந்த ஞான ஓட்டமாக மாற்றக்கூடிய ஒரு சூழலை நாம தான் ஏற்படுத்தணும். ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்துறது தேவையா இருக்கு. சரிதானுங்களா? சரி, இப்ப நம்ம ஒரு 3 விதமான பயிற்சிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். ஒன்று, உடல் நலத்தை மேம்படுத்துவதற்கான உடற்பயிற்சியை பார்த்திருக்கிறோம். இரண்டாவது, உயிரை வளப்படுத்தி நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடிய காயகல்ப பயிற்சியை பார்த்திருக்கிறோம். மூன்றாவது, மனதை அமைதிப்படுத்தி ஆழத்தில் அழைத்து செல்லக்கூடிய தியானத்தை பார்த்தோம் இல்லையா? அப்ப உடல், உயிர், மனம் மூன்றுக்குமான பயிற்சிகளை நாம் முறையாக பெற்றிருக்கோம். சரிங்களா? அப்ப நிறைய பேர் நினைக்கலாம், ஓ, இந்த 3 பயிற்சி தான் நமக்கு மெயினா இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, இதற்கும் அடுத்த ஒரு பயிற்சி இருக்கிறது. ஆக்சுவலா அந்த ஒரு பயிற்சி இதுவரைக்கும் உலகத்துல எனக்கு தெரிஞ்சு எந்த மகானாலையும் கொடுக்கப்படல. நான் அறிந்த விதத்துல, பல பேராசிரியர்கள் சொன்ன விதத்துல. சரிதானுங்க? மகரிஷி அவர்கள் இந்த சமுதாயத்தை பார்க்கிறாங்க. இந்த சமுதாயத்துல உடற்பயிற்சி இருக்கா? ஆமா இருக்கு. எவ்வளவு பல ஆண்டு காலமா இருக்கு. மகரிஷி அதை சிம்பிளிஃபைடு பண்ணி ஒரு பிராக்டிஸ கொடுத்திருக்கிறாங்க. சரி, காயகல்பம் அது சித்தர்கள் கலை, அது இருந்த ஒரு கலையை மீட்டெடுத்து கொடுத்திருக்கிறார். தியானம் சொல்லவே தேவையில்லை, பல 1000 ஆண்டுகளா இந்த தேசத்தில் இருக்கிற ஒரு கலை. அப்போ இது பல மகான்கள் யோகா ஆசனங்களாக, பிராணாயாமங்களாக, மூச்சு பயிற்சிகளாக, தியானம் பல்வேறு விதமான தியான முறைகளாக வழங்கிய போதும் மனித வாழ்க்கையில ஏன் அமைதி வரல, ஏன் நிறைவு வரல, ஏன் சந்தோஷம் வரல அப்படிங்கிறது மகரிஷியோடைய மிகப்பெரிய ஒரு கேள்வி. அப்ப இத்தனை 1000 ஆண்டுகளாக எத்தனையோ மகான்கள் தோன்றிய பின்னும் இன்னும் மனித குலத்தில் என்ன இருக்கு? சண்டைகள், சச்சரவுகள், பொறாமைகள், பேராசை, கோபம், வெறுப்பு, முறையற்ற பாலுணர்வு, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், தற்பெருமை, புரியுது? இது எல்லாமே இன்னும் சமுதாயத்தில் அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. அப்ப இவ்வளவு பயிற்சிகள் செய்து என்ன பலன் அப்படின்னு தெரியல. அதே போல இதுக்கு முன்னாடி பல மகான்கள் இயற்றிய மறை நூல்கள், 4 வேதங்கள் இருக்கு இங்க. சரியா? பகவத்கீதை இருக்கு, குரான் இருக்கு, பைபிள் இருக்கு, தம்ம பதம் இருக்கு, இன்னும் எவ்வளவோ நூல்கள் இருக்கு, இதிகாசங்கள் இருக்கு, புராணங்கள் இருக்கு, உபனிஷத்துக்கள் இருக்கு. சரிங்களா? அப்ப இத்தனை விஷயங்கள் வந்தும் மனித வாழ்க்கையில மாற்றம் வந்திருக்கா? நீங்களே யோசித்து பாருங்களேன். சரிங்களா? மீண்டும் மகாபாரதம் மீண்டும் மீண்டும் ஓடிட்டே இருக்கு. ஆனா நம்முடைய வாழ்க்கையில எந்த பெரிய மாற்றமும் வந்த மாதிரி தெரியலையே. ராமாயணம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் பல்வேறு விதமான நன்னெறி போதனைகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. ஆங்காங்கே கோவில்களிலே சத்சங்கம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது, இறை வழிபாடு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் மனித வாழ்க்கையில பெரிதா மாற்றம் வரலையே. இன்னும் ஆசை அதிகரித்து கொண்டேதான் இருக்குது, கோபம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது, கவலைகள் பெருகி கொண்டே இருக்கிறது. புரியுதுங்களா? கோயிலுக்கு மக்கள் அதிகம் போறாங்கன்னா பக்தியால போகல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பக்தியால போகல. அப்படி நினைச்சா நாம தவறா நினைக்கிறோம். திருப்பதியில ஒரு ஆண்டு அதிகபட்சமான தொகை வந்திருக்குதுன்னு சொன்னப்ப அதனுடைய சிஎம் சந்திரபாபு நாயுடு யாருன்னு நினைக்கிறேன், அவங்க சொன்னது என்னன்னா, அப்போ மக்களுக்கு பிரச்சனை அதிகமா இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னாராம். எக்ஸலண்டான விஷயம். சரியா? மனிதனுக்கு பிரச்சனை இல்லை என்றால் கடவுளுக்கு அர்ச்சனை இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அதேதான் கான்செப்ட். அப்ப கோயில்களுக்கு நாம் அதிகமாக செல்கிறோம் என்றால் நமக்கு இன்னும் தேவைகள் அதிகமா இருக்கு, வேண்டுதல்கள் அதிகமாக இருக்கு, மனதிலே நிறைவு வரல, மகிழ்ச்சி வரல, பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருக்குன்னு அர்த்தம். இது புரியல நமக்கு. ஆஸ்பத்திரியில கூட்டம் அதிகமாயிட்டே இருக்குதுன்னா நோய் அதிகமாய் கொண்டு இருக்கிறது என்று அர்த்தம். சரிதானுங்களா? அப்ப
இது என்ன ஒரு ஒரு சமுதாய ஓட்டம்னு நாம இந்த இடத்துல என்ன ஒரு நிமிஷம் சிந்திக்கணும். அப்ப இத்தனை 1000 மகான்கள் இந்த சமுதாயத்தை பெருசா மாற்ற முடியலை. மகரிஷி அதே கேள்வி தனக்கும் கேட்டுக்கிறார். அப்ப ஞானிகள் எல்லாம் குறை சொல்லல. நல்லா இந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க. ஞானிகளை குறை சொல்லல. ஞானிகள் அவங்களுடைய செயலை மிக திறமையாக செம்மையாக சமுதாயத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போயிருக்காங்க. அப்ப நானும் இதையவே செய்தா இதே மாதிரி தானே விளைவு வரும். சரி, அதனாலதான் இது போதனை மார்க்கமாக அல்லாமல் சாதனை மார்க்கமாக மகரிஷி அவங்க மாத்தினாங்க. சரிதானுங்களா? இங்க முழுக்க முழுக்க அனைத்துக்குமே பயிற்சிகள் தான். ஏதோ பேசி எல்லாத்தையும் சரி பண்ணலாங்கிறதெல்லாம் இங்க எதுவுமே கிடையாது. சரிதானுங்களா? ஒரு நம்பிக்கை வழியில எதையும் சரி பண்ண முடியும்னால இங்க எதையுமே மகரிஷி சொல்லல. இங்க ஒரு மேஜிக்கோ மாயாஜால வித்தைகளோ பரிகாரங்களோ எதுவுமே கிடையாது. இருக்கிற மனித வாழ்க்கையினுடைய உண்மையை அப்படியே நேரடியா நம்ம கிட்ட சொல்றாங்க. இப்படித்தான், இதுதான் உண்மை, அதற்கான பயிற்சிகள் இது முறையா சரியா செஞ்சுட்டு வா, அது சரியா, அவ்வளவுதான். சரி, இந்த அமைப்பு இன்னும் கொஞ்சம் வேகமா போகாததுக்கான ஒரு காரணம் கூட இதுவாக கூட இருக்கலாம். புரியுதல்? இது எந்த மதத்தையோ எந்த இனத்தையோ ஏதோ ஒன்றை சார்ந்தும் இல்லை. இது உலக மக்கள் அனைவருக்கும் இது பொதுவாகவும் ஏற்படுத்தியிருக்கோம். சரி, அப்ப மகரிஷி யோசிக்கிறாரு, இப்ப இந்த சமுதாயத்துல பெரும் மாற்றம் வரும், மனிதன் சந்தோஷமா இருக்கும். அப்ப என்ன ஆகணும் அப்படின்னா, எது அவனுக்கு தடையா இருக்கு அப்படின்னு பார்த்தா மனிதனுடைய குணங்கள் தான் தடையா இருக்கு. நீங்க நல்ல சிந்தனைக்கு எடுத்து பாருங்க. மனிதனுடைய குணங்கள் தான் மனித வாழ்க்கையில எல்லா துன்பத்திற்கும் அடிப்படையா இருக்கு. இந்த குணத்திலே கோபம் வருது. எவ்வளவு பெரிய துன்பத்தை நாம சந்திக்கிறோம், கவலைப்படுகிறோம், வெறுக்கிறோம், வஞ்சம் வைத்துக் கொள்கிறோம், அளவுக்கு மீறி ஆசைப்படுகிறோம், முறையற்ற பாலுணர்வுகளால் வரக்கூடிய துன்பங்கள் எத்தனை, கம்பேர் பண்ணி பார்க்கிறோம், தன்னை தாழ்வாக நினைத்துக் கொள்கிறோம் அல்லது தன்னை உயர்வாக நினைத்துக் கொள்கிறோம். சரி, அப்ப எங்க துன்பம் அப்படின்னு கண்டுபிடிச்சா கேரக்டர்ல தான் பிரச்சனை, மனித கேரக்டர்ல தான் பிரச்சனை. புரியுதுங்களா? அப்போ கேரக்டரை தான் நாம வெளிப்படுத்துறோம், அதுதான் நம்மளுடைய தன்மை. அப்ப அந்த கேரக்டரை மாத்தாம நீங்க மனித வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டே வர முடியாது. அல்டிமேட் டைம் கேரக்டர் தான். அப்ப எல்லா மகான்களும் இதை பேசியிருக்காங்க. சரிங்களா? மனிதன் துன்பத்திற்கு காரணம் 6 தீய குணங்கள். எப்ப பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியாச்சு. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய அந்த 6 தீய குணங்கள் தான் மனித வாழ்க்கையினுடைய அத்துணை துன்பத்திற்கும் காரணம்ங்கிற. சரி, அது முதல்ல என்ன இருக்குது? பேராசை தான். இந்த ஆசை அளவுக்கு மேல போனா அது பேராசையா மாறுது. அந்த பேராசையை அடையறதுக்கு நீங்க முயற்சி பண்ணி யாராச்சும் தடை செய்தால் அது கோபமாக மாறுகிறது. அந்த கோபத்தை காட்ட முடியவில்லை என்றால் அதே கோபம் வஞ்சமாக மாறுகிறது. ஆசைப்பட்ட பொருள் தனக்கே வேண்டும் என்று நீங்கள் பற்றாக இருந்தால் அது கடும் பற்றாக மாறுகிறது. எதிர்பார்மேல் முறையற்ற பால் கவர்ச்சி ஏற்படும் போது அது முறையற்ற பால் உணர்ச்சியாக மாறுகிறது. ஆசை பாருங்க எவ்வளவு டைமென்ஷன்ல மாறுது. அதனாலதான் புத்தர் சொன்னார், ஆசையே துன்பத்திற்கு காரணம். சும்மாவல்ல சொல்லி வச்சுட்டு போகல. நீங்க நம்ம வாழ்க்கையில வர அத்தனை துன்பத்தை எடுத்து அனலைஸ் பண்ணி ஆணி வேற ரூட்டை போட்டு பாருங்க, ஒரு ஆசையில தான் தொக்கி நிற்கும் அந்த துன்பம். இப்ப மகரிஷி பல ஆண்டுகளாக இந்த சிந்தனை வருது அவருக்கு. உலகம் அமைதியா இருக்கணும், இந்த சமுதாயம் அமைதியா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். சரியாங்க? அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் சொன்னப்போ கடைசியா அவர் கண்டுபிடிச்சதுதான் தனி மனித அமைதியால் மட்டும்தான் உலக அமைதி வரும், மற்ற வழியே கிடையாது. அப்ப தனி மனிதன் அமைதியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவனுடைய கேரக்டர்ல சேஞ்ச் வரணும். சரிங்களா? கேரக்டர்ல சேஞ்ச் வராம தனி மனித அமைதி வராது. ஆனா கேரக்டர்ல சேஞ்ச் வர்றது சாதாரண விஷயமா சொல்லுங்க?
நாமளும் எத்தனை வருஷமா போராடுறோம். நமக்கு நாமே போராடிட்டே தானே இருக்கிறோம். இந்த பாலா போன கோபம் எனக்கு வராம இருந்தா நல்லா இருக்குமேன்னு எத்தனை பேர் நொந்துக்கிறோம். சரி, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு நம்மளே நாமே ஒரு 1000 முறை கேள்வி கேட்டிருப்போமா, லட்சம் முறை கேள்வி கேட்டிருப்போமா? அப்ப மனித குணம் அப்படிங்கிறது அவனுக்கு வந்திருக்கிற கேரக்டர். நுண்ணிய நூல் பல கற்பினும் அவரவர்தம் உண்மை அறிவே மிகும்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாரு வள்ளுவர். நீ எத்தனை எத்தனை படித்தாலும் நுண்ணிய நூல் பல கற்பினும் உன்னுடைய உண்மை அறிவு ஒரிஜினல் கேரக்டருக்குள்ள அதுதான்ப்பா வெளிப்படும். சரி, நாயை குளிப்பாட்டி நடுவீட்டுல வச்சாலும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது அதனோட இயல்பைத்தான் பண்ணும். அது விலங்குகளுக்கு சரி, மனிதனுக்கு அது சரி அல்ல. இப்ப மனிதனுக்கு அந்த கேரக்டர் மாத்தக்கூடிய சக்தி இருக்கான்னா இருக்கு. அதான் ஆறாவது அறிவினுடைய மிகப்பெரிய சிறப்பு. சரியா? இப்ப மனிதர்கள் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா விலங்கு மனிதர்களாக இருக்கிறோம்னு சொல்றாங்க மகரிஷி. விலங்கிலிருந்து வந்ததுனால நம்மளோட கேரக்டர்ல எப்படி இருக்காமாங்க, விலங்கினுடைய கேரக்டர்ல இருக்கு. நான் சென்ற வகுப்புலயே உங்ககிட்ட ஷேர் பண்ண அந்த 4 பண்புகள். சரியாங்க? அப்ப மனிதனுடைய செயல்பாடு விலங்கினத்தினுடைய செயல்பாடு மாதிரி. விலங்கினம் கூட தேவைக்கு தான் அந்த செயலை செய்யும். மனிதன் தேவையில்லாமே அந்த செயலை செய்கிறான். சரியானுங்க? அப்ப மனித வாழ்க்கையில அவன் நிறைவு, அமைதி, மகிழ்ச்சி, ஆனந்தம் பெறணும்னா அதற்கு ஒரே வழி அவனுடைய குணங்கள் மாற வேண்டும். குணமாற்றம் வராமல் வாழ்க்கையில எந்த மாற்றத்தை நீங்கள் செய்தும் பிரயோஜனம் இல்லை. 1000 பேர் கேட்கிறாங்கல்ல, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன கேட்கிறாங்க? நீ எல்லாம் மன்றத்துக்கு போற கேக்குறாங்களா? ஏன் கோபம் வருது நமக்கு? பேராசை பிடிச்சு பேசுறோம் நம்ம. சரி, கம்பேர் பண்ணி பாக்குறோம். அப்ப உடனே வீட்டுல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? நீ எல்லாம் எதுக்கு மன்றத்துக்கு போற? நீ எல்லாம் எதுக்கு தவம் பண்றதுக்கு போற? நீ எல்லாம் எதுக்கு யோகாக்கு போற? கேக்குறாங்கல்ல. சரி, அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க உடலை நல்லா வச்சிருந்தா உங்க குடும்பத்துல தெரியாது. சரியானுங்களா? நீங்க உயிரை வளமா வச்சிருந்தா கூட உங்க குடும்பத்துல தெரியாது. உங்க மனதை ஆற்றல் பொருந்திதான் வச்சிருந்தாலும் குடும்பத்துல தெரியாது. என்னோட மனதுடைய கேரக்டர் சரியா இருந்தா மட்டும்தான் என்னோட குடும்பத்துல தெரியும். இதை நம்ம எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம லைஃப்ல வர பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய மனதில இருக்கிற என்னுடைய குணங்கள் அப்படின்னு நம்ம புரியணும். புரியுதானே? அப்ப அந்த குணத்தை மாற்றுவதற்கான பயிற்சி தான் ஆன்மீகத்தினுடைய உச்சகட்ட பயிற்சி. இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிற பயிற்சி எல்லாம் அந்த பயிற்சிக்கு ஒரு சப்போர்ட்டிங் டூல். சரியா? அது உடற்பயிற்சியா இருக்கட்டும், எவ்வளவு சிறந்த பயிற்சியா வேணாலும் இருக்கட்டும், காயகல்பமா இருக்கட்டும், தியானமாக இருக்கட்டும். சரியாங்க? இது எல்லாம் எதுக்காக செய்யறோம்னா நம்ம கேரக்டர் மாத்துறதுக்காகத்தான் இவ்வளவு முயற்சி பண்றோம். சரிங்களா? நீங்க ஒரு விஷயம் எழுதிக்கோங்க, நோட் வச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எழுதிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். மகரிஷி அவர்கள் இந்த மனவளக்கலையை வடிவமைக்கிறப்ப இந்த மனவளக்கலையை 4 அங்கங்களா பிரிச்சாங்க. மொத்த மனவளக்கலையும் 4 அங்கமா பிரிச்சாங்க. எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட், அதாவது 4 ஸ்டெப் மாதிரி கூட போட்டுக்கோங்க. சரியா? ஒரு ஸ்டெப்பு, அப்புறம் இன்னொரு ஸ்டெப்பு, இன்னொரு ஸ்டெப்பு, இன்னொரு ஸ்டெப்பு, 4 ஸ்டெப்பா போட்டுக்கோங்க. சரிங்களா? மேல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல முழுமை பேரு. ஒரு மனித வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன? முழுமை பேரு. இறைவனை உணரணும். அதற்கு தான் பிறந்திருக்கிறோம். இங்க பிரச்சனையே என்னன்னா எதுக்கு பிறந்திருக்கிறோம் நமக்கே தெரியல. அதுதான் இங்க பிரச்சனையே. சரிங்களா? அப்ப ஒவ்வொரு மனிதனுடைய நோக்கம் என்ன? வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன? இறைவனை உணரணும். மகரிஷி அழகா ஒரு கவி சொல்லுவாங்க. வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன். எதுக்காக உடல் எடுத்தது இந்த உயிர்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடல் வாழ்தல் அல்ல, உயிர் வாழ்தல். உயிர் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சரியா? அம்மாட்ட அப்பாட்ட இருந்த உயிர் இரண்டும் ஒன்று சேர்ந்து தன் கர்ம வினைகளை கழிப்பதற்காக இந்த உடலை கட்டி கொண்டது.
சரிங்களா? அப்ப அந்த உயிர் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது நமக்கு புரியலையே. உயிர் வாழ்தல் அங்க, உடல் வாழ்தல் அல்ல. சரி, வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன். என்னுடைய கர்ம வினைகளை கழிப்பதற்காக இந்த உடல் எடுத்தேன். நிலம் மீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன். இந்த நிலத்துல விழுந்த உடனேயும் என்னை மறந்துட்டேன். எந்தன் வினை மறந்தேன், என்னையும் மறந்துட்டேன், நான் செய்ய வேண்டிய செயலையும் மறந்துட்டேன். இறைவா உன்னை மறந்தேன்கிறார். இறைவா உன்னையும் மறந்துட்டேன்ப்பா. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நீ உள்ளிருந்து என்னை மீட்டுங்கிறார். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படிங்கிற மாதிரி நீ உள்ள எனக்குள்ள நிறைந்து என்னை எப்படியாவது மீட்டெடுத்து கொண்டு வந்துரு. என்னால் அது சாத்தியம் இல்லை. உன் தயவு உன் கருணையால் தான் அது நிகழும். சரிதானுங்க? அப்ப எதற்காக இந்த வாழ்க்கை? வினைப்பதிவு என்கின்ற சுமையை விடுத்து தூய்மை பெறுவதற்காக வந்திருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து, அதான் இன்னைக்கு குரு வணக்கத்துல பாடிட்டு இருக்கு இல்லையா? தழைத்து ஒரு உடலாகி இந்த உலகில் வந்தோம். அந்த ஈருயிர் செய்த வினைகள் அறமோ மற்றோ அழித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சு. சரியா? இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து, முன்னர் இருந்த வினைகள் எல்லாவற்றையும் அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடையணும். அதற்கு தான் வந்திருக்கிறோம். அதுக்கு தான் குருமகான்களோட இணைப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு தான் தீட்சை வாங்கியிருக்கோம். சரி, அப்ப தெளிவா இருங்க. நம்ம வாழ்க்கையுடைய நோக்கம் இறை உணர்வை பெறுதல். நான் தான் அவன், அவன் தான் நான் என்று உணர்தல். சரியா? அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். சரியா? அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தின்னு முடிச்சிருக்கோம். அப்ப அவனும் நானும் ஒன்று என்று அறியக்கூடிய இடம், அதுதான் முழுமை பேரு. இறைவன் எடுத்த அந்த சுற்று, இறைவன் என்னன்னா இறை துகளானா, அப்புறம் விண்ணு காற்று நெருப்பு நீரு நிலம் பஞ்சபூதங்கள் பிரபஞ்சம் அண்ட சராசரம், ஓரறிவு ரெண்டறிவு மூணறிவு நாலறிவு ஐந்தறிவு ஆறறிவு. இப்ப இறைநிலை இங்க தொடங்கி இப்படி ரவுண்டா இங்க வந்து நிக்குது. இது போய் இங்க முட்டணும். அப்பதான் இது முழுமை ஆகும். பூஜ்ஜியம் என்ன ஆகணும்? கம்ப்ளீட் ஆகணும். இது எல்லாருக்கும் கிடைக்காது. இது கிடைத்தற்கரிய பேரு என்பதால் முழுமையை அடைவது கிடைத்தற்கரிய பேரு. அது முழுமை பேரு. அந்த முழுமையை நாம் உணர்வது, நாம் முழுமையாக மாறுவது கிடைத்தற்கரிய பேரு. அதனால அதற்கு பேர் முழுமை பேரு. வீடு பேரு. நம்முடைய ஒரிஜினல் வீடு எது? அதுதான். சரிங்க. ஒரு 10 நாள் 20 நாள் நார்த் சைடு டூர் போயிட்டு வாங்க. போறப்ப பயங்கர ஹாப்பியா இருக்கும். சரியானுங்களா? ஒரு 10 நாள் என்ஜாய்மெண்டா இருக்கும். அதுக்கு மேல இருந்தீங்கன்னா அங்க உங்களால இருக்கவே முடியாது. சரியாங்க. எப்படா நம்ம ஊருக்கு போவோம், எப்படா நம்ம மண்ணுல காலை வைப்போம், எப்படா நம்ம வீட்டுல போய் நிம்மதியா அப்பாடா உட்காருவோம், எப்படா நம்ம வீட்டுல ஒரு வாய் சாப்பாடு சாப்பிடுவோம்னு இருக்கும். சரியாங்களா? காலையிலிருந்து வேலைக்கு போய் அலைஞ்சிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்தா கிடைக்கிற நிம்மதி எங்காவது கிடைக்குமா? சரிங்களா? அப்ப 10 நாள் 20 நாள் டூர்ல வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல இருந்து போயிட்டு வந்தாலே எவ்வளவு திருப்தி நிம்மதி கிடைக்குதுன்னா, பல பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கிருந்து பிரிந்து வந்த ஆன்மா, சரியாங்களா, தன்னோட மூலத்தோட இணைஞ்சதுன்னா அதனோட மகிழ்ச்சிக்கு எல்லை இருக்குமா? எல்லையே இருக்காது. சரியாங்களா? தன் மூலமான வீட்டோடு, அதுதான் உண்மையான வீடு. சரிதானுங்களா? அதுதான் உண்மையான வீடு. அதனாலதான் மகரிஷி ஒரு கவியில சொல்லிருப்பாங்க, வீடோ ஏக வெளி, இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம், வீடோ ஏக வெளி என்று எண்ணி துறவு பூண்டேன்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்மளோட உண்மையான வீடு. மறந்துடாதீங்க. இதெல்லாம் டெம்பரவரி. நாம் இருக்கிறதெல்லாம் சத்திரம். சத்திரத்துல என்ன பண்ணுவாங்க? வந்து தங்குவாங்க போயிடுவாங்க, வந்து தங்குவாங்க போயிடுவாங்க.
இந்த பூமியே ஒரு சத்திரம் தான். சரி, உங்க வீட்டுல நீங்க இருக்கிறீங்க, இன்னும் அத்தனை வருஷம் இருப்பீங்க? ஒரு குறிப்பிட்ட வருஷம் இருப்பீங்க. அப்புறம் அந்த வீட்டுல இன்னொருத்தவங்க வந்து இருப்பாங்க. உங்க பையன் இருக்கலாம், உங்க பொண்ணு இருக்கலாம். அவங்க கொஞ்ச நாள் இருப்பாங்க, அவங்க போயிடுவாங்க. அப்புறம் உங்க பேரன் பேத்தி இருக்கலாம், அப்புறம் கொள்ளு பேரன் பேத்தி இருக்கலாம். பூமி இருக்கும், வீடு இருக்கும், நாம மாறிட்டே இருப்போம். அப்ப நம்ம வந்துட்டு போகக்கூடிய இடம் தான் இதுன்னு புரிஞ்சுக்கோங்க. நாம வாழ்றது வீடு இல்லை, இதுக்கு பேர் சத்திரம். சரிங்களா? நம்மளோட ஒரிஜினல் வீடு அங்க இருக்கு. அந்த வீட்டை அடையணும். அதைத்தான் முன்னோர்கள் என்ன சொன்னாங்க? அறம், பொருள், இன்பம், வீடு. அற வழியில் நின்று பொருள் ஈட்டி இன்பம் துய்த்து பிறருக்கும் இன்பத்தை அழித்து வாழ்ந்தால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? வீடு பேரு நிலையில் இருக்கும். சரிங்களா? அப்ப அந்த வீடு பேரை அடைவதற்குத்தான் இந்த மனித வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்கணும். ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஜீவன் பிரம்மம், பிரம்மம்னா இறைநிலை, ஜீவன்னா ஆன்மா. இந்த ஜீவ ஆத்மா அந்த பரமாத்மாவோடு இணையக்கூடிய நிலை பேர் தான் முக்தி என்று பெயர். ஜீவன் பிரம்மத்தோடு ஐக்கியமாகக்கூடிய முக்தி நிலை. ஒண்ணுக்கேதான் வெவ்வேறு பெயர்கள் உங்களுக்கு விளக்கி சொல்லிட்டு இருக்கு. இது புரிஞ்சா மட்டும்தான் இன்னைக்கு நான் சொல்ற பயிற்சியோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியும். நான் மீண்டும் சொல்றேன், இந்த பயிற்சியை மட்டும் நீங்க முறையா சரியா பண்ணிட்டோம் அப்படின்னா நாம இந்த பிறவியில இறையுணர்வு பெறுவதை கடவுளாலையும் மாற்ற முடியாது. ஆனா இதை செய்யாம மாத்துறதுக்கான வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? அப்ப அந்த முழுமை பேரு, வீடு பேரு, ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி. இதைத்தான் ஆறாவது அறிவில் முழுமை பெறுதல், ஞானம் அடைதல், சித்தி அடைதல், மோட்சம் பெறுதல். சரிதானுங்களா? அப்ப இதெல்லாம் என்னன்னா, நாம வந்த இடத்தை நம்ம மீண்டும் அந்த இடத்தோட போய் இணையக்கூடிய ஒரு தன்மை. இதுக்குதான் நம்ம வந்திருக்கிறோம். இதுதான் அந்த 4 ஸ்டெப்ல மேல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப், டாப் லெவல். இதை அடையிறதுக்கு தான் நீங்கள் நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். புரியுதா? நீங்க சரி, இதை அடையிறதுக்கு தகுதி என்ன? நம்ம நேத்திக்கு ஒரு கிளாஸ் கொடுத்தோம் இல்லையா? இறைவனை அடைவதற்கு தகுதி என்ன? ஒத்தது ஒத்ததோடு இணைந்து கொள்ளும். முழுமை பேருனா இறைவனை உணர்வதற்கு தகுதி என்ன அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க. அந்த நிலையில அவன் எப்படி இருக்கானோ அதே நிலையில நீங்களும் நானும் மாறினா அவங்க கூட மெர்ஜ் ஆகலாம். சரிதானுங்களா? தண்ணியோடு தண்ணீர் ஈஸியா இணைஞ்சிடும், நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. ஆனா தண்ணீரோடு எண்ணெய் இணையாது. ஏன்னா எண்ணெயினுடைய தன்மை வேற, தண்ணியுடைய தன்மை வேற. இப்ப நாம எப்படி இருக்கோம்னா நம்மளோட கேரக்டர் வேற, இறைவனுடைய கேரக்டர் வேற. அவன் எப்படி இருக்கிறான்? அன்பும் கருணையும் வடிவமானவனாக இருக்கிறான். எதன் மேலும் பற்றற்றவனாக இருக்கிறான். எல்லாவற்றையும் சமமாக பாவிக்க கூடியவனாக இருக்கிறான். சரி, அவனிடம் உயர்வு தாழ்வு என்பது முற்றிலும் கிடையாது. அவனுக்கு எந்த வேண்டுதலும் கிடையாது, எந்த வேண்டாமையும் கிடையாது. கருணையே வடிவானவன், அன்பின் ஊற்று. இப்படியெல்லாம் நம்ம இறைவனை பார்க்கிறோம். இறைவனுடைய தன்மைகளை விவரிக்கிறோம். அப்ப அந்த இறைவனுடைய தன்மைக்குள்ள நாம போகணும்னா நம்ம தன்மை இறைத்தன்மையாக மாறணும். நான் பின்னாடி துரியாதீத தவத்துல அதனுடைய விளக்கங்களை உங்களுக்கு ஆழமா சரியாங்க. நீங்கள் எந்த ஒன்றிற்கு அருகில் சென்றாலும் அதனுடைய தன்மையை நீங்கள் பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். உதாரணத்துக்கு ஒரு நெருப்பு எரியுது, நெருப்புக்கு பக்கத்தால நீங்க போய் உட்கார்றீங்கன்னு வச்சுக்கோங்க. சரிதானா? உங்க கை கால்களை இப்படி வச்சிருந்தீங்கன்னா அந்த நெருப்பினுடைய தன்மை உங்க உடலுக்குள்ளே பாய்வதற்கு ஆரம்பிக்கும். குளிர்காயிரம் இல்லை, அதுல இருக்கிற தத்துவத்தை புரிந்து கொள்ளும். அப்ப நம்ம இறைவனுக்கு அருகாமையில போய் போய் பழக பழக இறைவனுடைய தன்மையாக நாம் மாறுவதற்கு ஆரம்பிக்கும். இந்த தியானத்துல உச்சகட்டமான ரகசியத்தில் எதுவும் இறைத்தன்மையை நினைந்து பழக பழக பழக
நம்முடைய தன்மை அந்த இறைத்தன்மையாக மாறுவதற்கு ஆரம்பம். அது கொஞ்சம் நீண்ட கால ப்ராசஸ் எடுக்கணும். ஆனா அதற்கு முன்னாடி இறைவனுடைய தன்மையை உணர்ந்து நம்ம தன்மையை இறைத்தன்மையா மாத்துறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம்னா மிக வேகமாக அந்த இடத்துல இணையும். சரி, அந்த முழுமை பேரை அடையிறதுக்கு தகுதி என்ன அப்படின்னா, குணநல பேரு 2வது படிக்கட்டுல எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல டாப்ல எழுதி இருக்கிறது முழுமை பேரு, இறை உணர்வு. சரிதானுங்களா? அந்த இறை உணர்வை பெறுவதுதான் மனித வாழ்க்கையுடைய நோக்கம். அதுதான் மனவளக்கலை பயிற்சியினுடைய நோக்கமும் அதுதான். சரிங்களா? அப்ப அந்த நிலையை அடையணும் அப்படின்னா அதற்கான தகுதி என்ன? என்னோட கேரக்டர் எப்படி இருக்கணும்? குணங்கள் எப்படி இருக்கணும்? நற்குணங்களாக இருக்க வேண்டும். குணவான்களாக நாம் இருக்கணும். இல்லாட்டி இறைவனோட இணைய முடியாது, சாத்தியமே கிடையாது. சரிங்களா? இந்த குணநலத்தை நற்குணமாக பெறுவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் அதை விட பெரிய பேர். அதனாலதான் அதுக்கு பேரு குணநல பேரு. சரிங்களா? நான் இது உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கிருஷ்ண பரமாத்மா கிட்ட போய் சிலர் முறையிடுறாங்க. ஏன் கிருஷ்ணா, இந்த மகாபாரத போர் வரப்போகுதே, சரிதானா? வந்ததுன்னா எவ்வளவு உயிரிழப்புகள், எவ்வளவு பொருள் இழப்புகள், எவ்வளவு துன்பங்கள் மக்கள் அவதிப்படுவாங்க உனக்கு தெரியும். நீ அந்த போரை கொஞ்சம் நிறுத்தறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாதா? சரி, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நீ போய் கொஞ்சம் அந்த துரியோதனன் கிட்ட பேசி அவன் மனசு கொஞ்சம் மாத்திட்டான். அவன் தான் இது எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கான். சரி, அவனுடைய அந்த குணத்தை நீ கொஞ்சம் மாத்திறேன் அப்படின்னு உடனே கிருஷ்ணர் டென்ஷன் ஆயிட்டாராம். மரியாதையா போயிருங்க, போர் பண்ணியாவது ஜெயிச்சு கொடுத்துட்றேன். ஆனா ஒரு மனுஷனோட குணத்தை மாத்துறதுங்கிறது அவ்வளவு எளிய காரியம் அல்ல. கடவுளாலே அந்த காரியம் பண்ண முடியல. ஆனால் சுயமாக நினைத்தால் அது முடியும். அதான் மகரிஷியோடைய மிகப்பெரிய இந்த உலகத்துக்கு கொடுத்த கொடையாக நாம் பார்க்கிற விஷயம். உலக அமைதி, காந்த தத்துவ விஞ்ஞானம், விஞ்ஞானத்தை இணைச்சிருக்கிறார். உடலுக்கு ஒரு அற்புதமான பயிற்சி, உயிருக்கு காயகல்பத்தை மீட்டு கொண்டாந்து கொடுத்துட்டார். தியானத்துல இறையுணர்வுக்கான தியானத்தை கொடுத்துட்டார். பெண்களுக்கு பெருமை சேர்த்துட்டார். புரியுதா இல்லைங்களா? எவ்வளவு ஒரு பெரிய ரகசியத்தை பாமர மக்களுக்கும் புரியும்படி ஒரு தத்துவமாக கொடுத்துட்டார். சரிங்களா? இப்படி பல பெருமைகளை நம்ம குருவுக்கு பேசுறோம். சரிங்களா? எனக்கு அதெல்லாம் 2வதா தான் தெரியுது. எனக்கு மிக மிக உயர்ந்த படியில எனக்கு தெரிந்த குருவின் மேன்மையை என்ன நான் பாக்குறேன்னா, ஒரு மனிதனை விலங்கு மனிதனிலிருந்து மனிதனாக மாற்றி அவனை தெய்வ மனிதனாக மாற்றுவதற்கான ஒரு பயிற்சியை மகரிஷி. சரி, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். பாட்டெல்லாம் கேட்டுப்பான். சரி, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். முடியுமா? நிச்சயமா முடியும். சரிங்களா? அதற்கு என்ன பண்ணணும்? அதுக்கு சவுண்ட் வரலையா? அம்மா சவுண்ட் கேக்குதாமா? கேக்குதுங்கய்யா. ஓகே, சாரி. அப்ப மனிதன் என்ன ஆக முடியும்னா தெய்வம் ஆகலாம். ஏன்? தெய்வம் தானே மனிதனா வந்திருக்கு. மகரிஷி ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்க, எல்லாரும் எழுதி வச்சுக்கோ. கடவுள் கூட்டல் ஆணவம், கண்மம், மாயை, மும்மலங்கள். கடவுள் கூட்டல் ஆணவம், கண்மம், மாயை, இட் இஸ் ஈக்குவல் டு என்ன? மனிதன். அந்த இறைத்தன்மை கூட நம்மளுடைய ஆணவம், கண்மம், மாயை. ஆணவம்னா என்ன? தன்முனைப்பு, தான் என்ற ஆணவம். சரி, அகங்காரம் அப்படின்னு சொல்றோம்ல. தான் தான். தான் என்ன இருக்குங்க? தான்னு ஒண்ணுமே இல்லை, எல்லாமே அவன் தான். அவனின்றி ஓரளவும் அசையாது. நாம் என்ன? ஆனா நம்ம வாழ்க்கை அப்படியே இருக்கு. எல்லாமே அவன் செயல், அப்படியே விடுறோம். நானு நானு நானு. சரி, இந்த ஆணவம். கண்மம்னா என்ன? பாவ பதிவுகள். அதுக்கு பேருதான் கண்மம்னு பேரு. வினைப்பதிவுன்னு சொல்றோம்ல.
அந்த வினை பதிவுகளுக்கு தான் கண்மம் அப்படின்னு பேர். மாயை. இந்த 2 நாள் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? மாயையாகவே நம்முடைய வாழ்க்கை போயிடுது. உண்மையாலுமே நம்ம இன்னும் சரியான முழுமையான வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஆரம்பிக்கும். ஒரு மாயைக்குள்ளேயேதான் உழன்று கொண்டிருக்கும். சரியானுங்களா? அப்ப இந்த ஆணவம், கண்மம், மாயை இந்த இறை தன்மை கூட சேர்ந்துட்டதுனால நாம் இப்ப மனித தன்மையில் இருக்கோம். இப்ப மனிதன் கடவுளா மாறணும்னா என்ன பண்ணணும்? ஃபார்முலாவை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி போடணும். மனிதன் மைனஸ் ஆணவம், கண்மம், மாயை. இந்த 3ஐயும் போட்டீங்கன்னா என்ன வந்துடும்? கடவுள் வந்துருவார். சரியானுங்களா? அப்ப மனிதன் இருக்கிற ஆணவம், தன்முனைப்பு, அந்த தன்முனைப்பினுடைய வெளிப்பாடுதான் என்னவா இருக்குதுன்னு சொல்றாங்க. தான், நான் தான். சரி, என்ன கேட்காம நான் இல்லாம சொல்றோமா இல்லைங்களா? அப்படின்னா என்ன? தான்கிற அதிகாரப்பற்று, தனது என்கின்ற பொருள் பற்று. சரிங்களா? தான்கிற அதிகாரப்பற்று, தனது, எல்லாமே தனது. எதுப்பா உன்னோடது? எதுவுமே உன்னோடது கிடையாது. நான் அடிக்கடி அதை விளக்கம் சொல்லியிருப்பேன். சரிதானுங்களா? எது உன்னுடையது? எதுவுமே உன்னுடையது கிடையாது. இந்த உடல் யாருடையது? நம்முடையது கிடையாது. அம்மா அப்பாவோட உயிர் சேர்ந்தது. அம்மா அப்பா சாப்பிட்டாங்க. அம்மா சாப்பிட்டு சாப்பிட்டு வயிற்றுக்குள்ள 3 கிலோவானா வெளியே வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு இன்னைக்கு 70 கிலோ 60 கிலோவா இருக்கிறோம். அப்ப இந்த உடலுக்கு நான் என்ன பண்ணனேன்னு சொல்லுங்க? எதுவுமே பண்ணல. உடல் என்னுடையதல்ல, உயிர் என்னுடையதல்ல, உயிரிலிருந்து வெளிப்பட்ட மனமும் என்னுடையதல்ல, அதனால் பெற்ற அறிவும் என்னுடையதல்ல. புரியுது? எதுவுமே என்னுடையதல்ல. ஆனா நான் என்ன சொல்றேன்? இது என்னுடையது, அது என்னுடையது. எது உன்னுடையது? நீ சும்மாதாப்பா வந்த, சும்மாதாப்பா போற. ஓகேங்களா? அப்ப சரி, அது ஒரு பெரிய டாபிக். அது இப்ப போக வேண்டாம், பின்னாடி அதுக்குள்ள போய்க்குவோம். சரிதாங்களா? அப்ப என்னுடையது என்று நாம நிறைய விஷயத்தை பந்தம் கொண்டாடுகிறோம். பந்தம் கொண்டாடுகிறோம். அது உயிர் பந்தமாக இருக்கட்டும், பொருள் பந்தமாக. சரி, அப்ப தான்கிற அகங்காரம், தனது என்கின்ற பொருள் பற்று, இந்த 2 அம்மா அப்பாவுக்கு பிறந்த குழந்தைகள் தான் 6 பேரு. எழுதிக்கோங்க நிச்சயமா. நான் முன்னாடி சொன்னேன்ல, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், பேராசை. ஏன்? தனது தனது தனது. சினம் தான். பேராசை, சினம், கடும் பற்று, கடும் பற்று, முறையற்ற பால் உணர்வு, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இந்த 6 தீய குணங்களும் தான் தனது என்ற பெற்றோருக்கு பிறந்தவை. சரிங்களா? தான் தனதுன்னு என்னைக்கு இருக்கோ அது வரைக்கும் இந்த 6 குழந்தைகள் நீங்க என்ன பண்ண முடியாது? அழிக்கவே முடியாது. இந்த 6 குழந்தைகள் இருந்த சமுதாயத்துல என்ன நடக்கும் தெரியுமா? பஞ்சமகாபாதகங்கள் நடக்கும்னு சொல்றார் மகரிஷி. அது என்னப்பா பஞ்சமகாபாதகங்கள்? பொய், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சூது சர்வசாதாரணமா நடக்கும். ஏன்? இந்த 6 பேர் இருக்காங்கல்ல. சரி, பேராசை எதுக்கு அவன் தயங்கவே மாட்டான். யோசித்து பாருங்க. சர்வசாதாரணமா தீய செயல்கள் ஈடுபடும். அப்ப இந்த மனித குலத்தினுடைய துன்பம் அனைத்திற்கும் காரணமாக இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம கிட்ட இருக்கிற அந்த 3 கலங்கங்கள். சரியானுங்களா? அப்ப அந்த 3 கலங்கங்களை விடுத்து நாம தூய்மை பெறணும். அதற்கு தான் இந்த மனித பிறவி எடுத்திருக்கோம். அப்ப அந்த கலங்கங்களிலே பெரிய விஷயமா மகான்கள் எதை சொல்றாங்க அப்படின்னா, நம்முடைய தீய குணங்கள். அந்த குணங்களை நற்குணங்களாக மாற்ற வேண்டும். முழுமை பேரை அடையணும். அதான் ஃபர்ஸ்ட். அதற்கு தகுதி என்னன்னா, நீங்கள் குணநல பேறு பெற்றவர்களாக இருக்க வேண்டும். தீய குணங்களின் சுவடு கூட நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. நற்குணங்களுடைய உச்சத்தன்மையில நாம வாழக்கூடிய பண்பை பெற வேண்டும். அப்பதான் நம்ம இறை தன்மையை உணர முடியும். அது சும்மாவெல்லாம் கிடையாது. சரிங்களா?
இறை உணர்வை பெறுதல் என்பது குணநலத்திலே உச்சத்தில் இருப்பது. ரெண்டு ஒண்ணுதான். நீங்கள் அன்பும் கருணையுமாக வாழ்ந்தால் நீங்கள் இறை உணர்வை பெற்றவர்கள். 100% வாழணும். புரியுதா? நீங்க அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவதை யாவரும் அறிகிறார். அன்பே சிவமாவதை யாவரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். அப்ப அன்புதான் சிவம், சிவம் தான் அன்பு. அப்ப அந்த அன்பின் தன்மைக்கு நாம போகணும் அப்படின்னா நாம என்ன ஆகணும்? நம்மகிட்ட இருக்கிற தீய குணங்களை முதல்ல ஒழிக்கணும், மாற்றி அமைக்கணும். சரிங்களா? அப்ப முழுமை பேரை அதை அடைவதற்கு தகுதி என்ன? குணநல பேரு. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்துலதான் நம்ம இடறி போய் விடுகிறோம். இப்ப இந்த பயிற்சியை பெற்ற அன்பர்கள் நிறைய இடங்களுக்கு போறாங்க, நிறைய இடங்களுக்கு போறாங்க. இந்த மகான் அந்த மகான், இந்த சாமி அந்த சாமி, இந்த சித்தர் அந்த சித்தர், இந்த கோயில் அந்த கோயில், இந்த பயிற்சி அந்த பயிற்சி. எங்க போனாலும் வாய்ப்பு கிடையாது. நான் இப்ப சொல்றேன், எழுதி வச்சுக்கோ. நீங்க எங்க வேணா சுத்தலாம், இங்கதான் வந்து நிக்கணும். உலகமே நீங்க சுத்தலாம், இங்கதான் வந்து நிக்கணும். சரிதானுங்களா? இதை நம்ம கீழே இமயவர்மன் ஐயா தான் அடிக்கடி சொல்லுவாங்க. அவர் உலகம் முழுக்க சுத்தி பல மகான்கள்ட்ட பல பயிற்சி எடுத்துட்டு வந்துட்டார். கொஞ்ச நெஞ்ச பயிற்சி இல்லை, அவர் வாழ்க்கையே முழுக்க இந்த ஆன்மீக தேடுதல்லையே பயிற்சியிலேயே போயிடுச்சு. சரிதானுங்களா? அவரு தான் சொல்லுவார், இதுக்கு மேல ஒண்ணும் இல்லைங்கய்யா, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டேன். புரியுதா இல்லைங்க? நான் கூட அந்த அளவுக்கு பார்க்கல. அப்ப நீங்க எங்க போய் சுத்தினாலும் இங்கதான் வந்து நிக்கணும். எழுதி வச்சுட்டு போங்க, எங்க வேணா போங்க. நான் வேண்டாம்னால சொல்ல, எல்லா அமைப்புக்கும் போங்கன்னு தான் நான் சொல்றேன். சரிங்களா? எல்லா அமைப்பையும் போய் பாருங்க. சரிங்களா? மற்ற அமைப்புகளுக்கு போய் பார்த்தாதான் இந்த அமைப்பினுடைய வேல்யூ என்னன்னு உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஒரே கம்பெனியில வேலை செய்யறவனுக்கு அந்த கம்பெனி பத்தி 1000 குறைகள் தான் தெரியும். ஒரு 10 கம்பெனி ஏறி இறங்கிட்டு வந்தான்னா அப்புறம் தெரியும் இந்த கம்பெனியில என்னென்ன பிளஸ் இருக்குது. சரிங்களா? அது மாதிரிதான். ஒரே சாப்பாடு சாப்பிட்டா 1000 குறை பேசுவோம். 10 வீட்டுல சாப்பாடு சாப்பிட்டு வந்தா தான் நம்ம வீட்டோட அருமை என்னன்னு ஒரிஜினலா தெரியும். அப்ப நான் வந்து எந்த மகானையும் குறைவாவல எடை போடல. ஆனா இதற்கு மேல ஒண்ணும் இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நீங்க எங்க வேணா போங்க. எங்க போனாலும் திரும்பி இங்கதான் வரணும். கேரக்டர் மாறாம ஒண்ணும் பண்ண முடியாது. சரி. அப்ப இறைவனை உணர்வதற்கு தகுதி என்ன? குணநல பேரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, குணநல பேரு எப்படி வரும்? வந்துருமா? நீங்க சொன்னா உடனே பேராசை போயிருமா? கோபம் பொறுமையா மாறிடுமா? கடும்பற்று ஈகையா மாறிடுமா? முறையற்ற பாலுணர்வு கற்பு மாறிடுமா? உயர்வுதால மனப்பான்மை நீங்க நினைச்ச உடனே சமநோக்கா போயிருமா? பஞ்சம் எல்லாம் நீங்க மன்னிச்சிருவீங்களா? சரிதானுங்களா? எல்லாம் தீய குணங்கள் எல்லாம் நற்குணங்களா மாத்திர முடியுமா? மிகப்பெரிய சேலஞ்ச் அது. புரியுதா இல்லைங்களா? அப்ப மகரிஷி பாக்குறாரு, எல்லாரும் சொன்ன மாதிரி நாமளும் சொன்னோம்னா நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இல்லைன்னு எடுக்கக்கூடாது. அவங்க சொன்னதே நாம சொல்லி அதே மாதிரிதான் மக்கள் இருக்க போறாங்க. சரியா? ஏதோ படத்துல விவேக் தான் சொல்லுவாரு, உங்களுக்கு 100 பெரியார் வந்தாலும் திருத்த முடியாதா, 1000 பெரியார் வந்தாலும் திருத்த முடியாதா, 1,00,000 பெரியார் வந்தாலும் உங்களுக்கு திருத்த முடியாதுன்னு சொல்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு போனதே அவரும் சொல்லிட்டு போனாருன்னா என்ன மாற்றம் வரும்? ஒரு மாற்றம் வராது. அப்படியேதான் இருக்க போறோம். ஏன்னா இப்ப அப்படிதான் இருக்கிறோம். புரியுதா? அப்ப மகரிஷி என்ன யோசிக்கிறாரு? அப்போ எந்த இடத்துல லாக் ஆகுதுன்னு பாக்குறாரு. கேரக்டர் தான் எல்லாருமே லாக்கு. சரி, கேரக்டர் போச்சுன்னா எல்லாம் போச்சு. இவ்வளவு படிப்பினுடைய அல்டிமேட் எய்ம் என்னங்க? கேரக்டர் தானே. கேரக்டர் தவிர வேற ஒண்ணுமே இல்லையே. சரிதானே? அப்ப என்னுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்களே உங்களை திரும்பி பாருங்களேன். இன்னைக்கு அதைத்தான் நான் சொல்ல போறேன் உங்களுக்கு. சரிதானுங்களா? நாம இத்தனை நாள் நீ யாரு அப்படிதானே கேட்டிருக்கிறோம். இன்னைக்குதான் முதல் முறையா நான் யாருன்னு கேட்க போறோம். நான் யாரு, என் கேரக்டர் என்ன, என்னுடைய ஒரிஜினலா இருக்கிற தன்மைகள் எல்லாம் என்ன
அதெல்லாம் நீங்க இன்னைக்கு அனலைஸ் பண்ணணும். இன்னைக்கு ஒரு பெரிய ஹோம்ஒர்க் கொடுக்க போறேன் உங்களுக்கு. சரிங்களா? இந்த ஹோம்ஒர்க் மட்டும் நீங்க சரியா பண்ணிட்டா உங்க லைஃபை நீங்க மிக மிக விரைவாக இறைவனை நோக்கி சென்றுடலாம், கொண்டு போயிடலாம். சிம்பிள் தான், ஆனா தெரியணும். சரிங்களா? ஞானம் எவ்வளவு நேரத்துல கிடைக்குங்கிறாங்க. சரியானுங்களா? ஒரு ஞானி எழுதியிருக்காரு, ஒரு குதிரையினுடைய இந்த பக்கம் அந்த இது கால் வைக்கிறோம்ல, அதுல வச்சுட்டு அந்த பக்கம் கால் எடுத்து போடணும். இந்த பக்கம் நீங்க காலை வச்சு அழுத்துறீங்கன்னு தெரிஞ்சாலே குதிரை மூவ் ஆயிடும். சரிங்களா? குதிரை பொறுத்த வரைக்கும் அது அதனுடைய ஒரு தன்மை. இந்த பக்கம் கால் அமுத்துனீங்கனாலே குதிரை மூவ் ஆயிரும். அப்ப நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா எடுத்து போடணும் தெரியுமா? வெச்ச க்ஷணத்துல தூக்கி போடணும். ஞானம் க்ஷணத்துல கிடைக்குன்னு சொல்றாங்க. சரியாங்களா? ஆனால் அந்த க்ஷணம் எப்ப? எது அந்த க்ஷணம்? எது அந்த க்ஷணத்தை உருவாக்கும்? இந்த பயிற்சி தான் உருவாக்கும். சரியாங்களா? இப்ப மகரிஷி வாழ்க்கையிலேயே குணத்துல நிறைய போராடி இருக்காரு. மகரிஷி கோபம் வரும். சும்மா நினைச்சுக்காதீங்க. மகரிஷி கோபம் வரும். நான் சினம் தவிர்த்தல் அதை பத்தி எல்லாம் பேசுறேன். மகரிஷி கோபம் வரும். சரிதானுங்களா? அப்ப மகரிஷி பாக்குறாங்க, இந்த குணத்தை மாற்றணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தப்ப அவர் கண்டுபிடித்த பயிற்சிக்கு பேருதான் தற்சோதனை பயிற்சி. எழுதி வச்சுக்கோ. உங்கள நிறைய பேருக்கு தெரியும், ஆனா செய்யவே மாட்டோம். தெளிவா இருக்கிறோம். செஞ்சு நாம கீதைதான் நல்லவனாய் ஞானி ஆயிட்ட என்ன பண்றது? மகரிஷிக்கு ஒரு ஆதங்கம் இருந்தது. இத்தனை ஆண்டுகளா இந்த மக்களுக்கு இவ்வளவு தூரம் சொன்னமே, ஒருத்தர் கூட அவர் ஞானியா பார்த்துட்டு போகலன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? அவரோட இறுதி காலத்துல அவரோட இருக்கை நிலைக்கு ஒருத்தர் கூட வந்த மாதிரி தெரியலைங்கிற மாதிரிதான் அவர் சொல்லிட்டு போனார். நாங்க சரிங்களா? இல்ல ஒரு சிலர் அங்கங்கே இருந்திருக்கலாம், முன்னாடி வராம இருந்திருக்கலாம், தெரியல. சரிங்களா? அப்ப நாம தான் என்ன ஆகணும்? ஞானியாக மாறி காட்டணும். முடியுமானா நிச்சயமா முடியும். எல்லாராலையும் முடியும். ஒவ்வொரு மனிதனுடைய உரிமை ஞானம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னால முடியுமான்னு தயவு செஞ்சு நினைக்காது. உங்களுடைய உரிமை அது. ஒரே நிமிடம். ஓகே, சரிதானா? நம்முடைய உரிமை ஞானம் பெற முடியுமா? நிச்சயமா பெற முடியும். சரிதானா? நம்முடைய சக்திக்கு உட்பட்டதுதான் ஞானம். ஒவ்வொரு மனிதனும் ஞானத்தை அடைந்தே தீரணும். ஆனா அது கொஞ்சம் முயற்சி வேணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ரொம்ப முயற்சி வேண்டாம், கொஞ்சம் முயற்சி இருந்தா போதும். சரி, இப்ப சொல்லக்கூடிய பயிற்சிய இன்னைக்கு இப்ப நம்ம பேசக்கூடிய பயிற்சிய இதனோட எக்ஸ்பிளனேஷன் தான் இப்பவே எத்தனை 44வது வகுப்பா, 44, 45 வகுப்பு. இனிமேல் வரக்கூடிய அந்த ஒரு 20 வகுப்பு 30 வகுப்பு முழுக்க முழுக்க இதை சார்ந்துதான் இருக்கு. இவ்வளவு நாள் நம்ம பண்ணதெல்லாம் அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான். சரியானுங்களா? போர்க்களத்துக்கு ஒருத்தர் போறான், அவன் போர்க்களத்துக்கு போறதுக்கு தயாராகிறான். பாத்தீங்களா? இவ்வளவு நாள் நம்ம தயாரான வேலை தான் பண்ணிருக்கோம். இன்னும் போர்க்களத்துல இறங்கவே இல்லை. இனித்தான் இறங்க போற போர்க்களத்துல. போர்க்களத்துல இறங்கி இனித்தான் சண்டையே நடக்க போகுது. மகாபாரத யுத்தம் புறத்துல நடந்ததான்னு எனக்கு தெரியல, ஆனால் அகத்தில் நடக்க வேண்டும். நடந்து கொண்டுதான் இருக்கு. ஒவ்வொரு நாள் நடந்து கொண்டேதான் இருக்கு. நம்முடைய மனதிலே துரியோதனனும் இருக்கிறார், தர்மனும் இருக்கிறார், கிருஷ்ண பரமாத்மாவும் இருக்கிறார். எல்லாம் எங்க இருக்கார்? நம்ம மனசுலயே இருக்கிறாங்க. இருக்கிறாங்களா இல்லையா? துச்சாதனனும் இருக்கிறார். எல்லா கேரக்டரும் நம்ம மனசுக்குள்ள இருக்கு. சரிங்களா? என்ன நல்லது குறைவா இருக்கு, தீமை அதிகமா இருக்கு. இருக்கா இல்லையா? சரிங்களா? ஆனா பயப்பட வேண்டாம். இறைவன் நல்லது பக்கம் தான் இருக்கா. நீங்க சரியா முயற்சி பண்ணா இறைவனோட முழு சப்போர்ட் நல்லதுக்கு தான். ஒரு நாள் தீமையை அழித்தே தீர்வோம். ஆனா அதுக்கு முறையான சரியான பயிற்சி வேணும். வேற வழி கிடையாது. சரிங்களா? இன்னும் நம்ம அந்த யுத்தத்துக்குள்ள இறங்கல. இப்பதான் தயாராயிட்டு இருக்கிறோம். யுத்தத்துக்கு உங்க பொருளை எல்லாம் தீட்டிட்டு இருக்கீங்க. உங்க உடலை வலிமைப்படுத்திட்டு இருக்கீங்க. உங்க உயிரை வலிமைப்படுத்திட்டு இருக்கீங்க. உங்க மனதை ஆற்றல் படுத்திட்டு இருக்கீங்க. ஏன்னா மனசை சுத்தம் பண்றது மனசை வச்சுதான் பண்ணணும். வேற எதையும் வச்சு பண்ண முடியாது. மன தூய்மைதான் வினை தூய்மைக்கு அடிப்படைன்னு சொல்றாங்க. சரியா?
மன தூய்மை தான் வினை தூய்மைக்கு அடிப்படை. மனம் தூய்மையாக வினை எப்படி தூய்மை ஆகும்? வாய்ப்பே இல்லை. அப்ப மனதை தூய்மைப்படுத்தணும். மனதில் இருக்கிற குணங்களை தூய்மைப்படுத்தணும். குணங்கள் தூய்மை ஆகல. அந்த அழுக்கப்பட்ட மனதை வைத்துக் கொண்டு கண்ணாடியில டஸ்டா இருக்கு, பாக்குறதெல்லாம் அழுக்கா தெரியும். அது பொருளோட மிஸ்டேக் இல்ல, அந்த கண்ணாடியில இருக்கிற டஸ்டோட ப்ராப்ளம். கண்ணாடி கிளீனா தொடச்சு பாருங்க, எல்லாம் கிளீனா தெரியும். நம்ம மனதில் இருக்கிற களங்கங்கள், குணங்கள் நம்ம வாழ்க்கையை சிதைத்து கொண்டு இருக்கிறது. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. மன மாற்றம் வேண்டும். இல்லாட்டி வாழ்க்கையில் எதுவுமே மாறாது. செல்வம் வரலாம், புகழ் வரலாம், என்ன வேணா வரலாம், மகிழ்ச்சி வராது. மகிழ்ச்சி உங்கள் மனம் சார்ந்தது, மனதில் இருக்கிற குணம் சார்ந்தது. இப்ப மகிழ்ச்சி வேணுமா, நீங்க இதை பண்ணிதான் ஆகணும். என்ன பண்ணணும்? தற்சோதனை செய்ய வேண்டும். தன்னைத்தானே சோதனைக்கு உட்படுத்த வேண்டும். இதுக்கு பேர் அகத்தாய்வு பயிற்சின்னு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பயிற்சி? அகத்தை ஆய்வு செய்யக்கூடிய பயிற்சி. அகம் என்றால் என்ன? மனம், உள்ளம், அகம். அகத்தை என்ன பண்ணணும்? ஆய்வு செய்ய வேண்டும். தன்னை சோதனைக்கு உட்படுத்த வேண்டும். சரி, கீரை ஆஞ்சு போடுறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? கீரை ஆஞ்சு போடுறதுன்னா என்ன? கீரை வாங்கிட்டு வருவோம், நல்லதெல்லாம் பறிச்சு குப்பையில போடுவோம், புழு பிடிச்சது கெட்டு போனதெல்லாம் எடுத்து சட்டியில போட்டு நல்லா வறுத்து சாப்பிடுவோம். அப்படியா? அப்படியே ஆஞ்சு போடுவீங்க? இப்ப அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மனதில் நல்லதெல்லாம் இருக்கு, பொறுமை இருக்கு, அன்பு இருக்கு, சந்தோஷம் இருக்கு, விட்டு கொடுத்தல் இருக்கு, சகித்து கொள்ளுதல் இருக்கு, தியாக உணர்வு இருக்கு. அது எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டாச்சு. கோபம் இருக்கு, கவலை இருக்கு, சண்டை போடுற குணம் இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து பயன்படுத்துறோம். கரெக்டா பண்றோம்ல? சரியா? இந்த ஆறாவது அறிவு என்ன வேலை? அதனோட வேலை சிந்திக்கிற வேலை, பகுத்து பார்க்கிற வேலை. எது நல்லது, எது கெட்டது என்று சிந்திக்கக்கூடிய தன்மை. அதான ஆறாவது அறிவு. சொல்லுங்க, பொய் நல்லதா கெட்டதா? ரொம்ப கெட்டது. எல்லாருக்கும் தெரியும். ஹரிச்சந்திரனை பத்தி அவ்வளவு பேசுவோம், ஆனா வாயை திறந்தா பொய்யா வரும். கரெக்டு தானே அகத்தாய்வு? கோபம் நல்லதா கெட்டதா? ரொம்ப கெட்டதுன்னு நல்லா தெரியும். உடலை கெடுக்கும், மனதை கெடுக்கும், உறவை கெடுக்கும், பொருளை கெடுக்கும், அத்தனையும் கெடுக்கும். ஆனால் கோபத்தை நாம விட மாட்டோம். நமக்கு நல்லா தெரியுது கெட்டதுன்னு, அதைத்தானே ஃபாலோ பண்றோம். அது எப்படி? கெட்டு போன கீரையை எடுத்து திங்கிறதுக்கு சமம். அதைத்தான் மாற்றி அமைக்கும். சரி, அப்ப அகத்தை என்ன செய்யணும்? ஆய்வு செய்ய போறோம். யாருடைய அகத்தை? நம்முடைய அகத்தையே ஆய்வு செய்ய போறோம். பிரிச்சு மேய போறோம். என்னுடைய அகத்துல என்னென்னவெல்லாம் இருக்கு பார்க்கணும். சரிதானுங்களா? அகத்தின் உள்ளே இருக்கிறதா இறைத்தன்மை. சரி, ஐயப்படாது அது அகத்து அது உணர்வானை. ஐயப்படாது அது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல். அவன் எப்படியாமா? தெய்வத்திற்கு இணையானவன். அகத்தில் இருக்கிறது இறைத்தன்மை. அப்ப அந்த அகத்தில் இருக்கிற இறைத்தன்மையை மூடி இருக்கிறது கலங்கங்கள், தீய குணங்கள். இப்ப என்ன பண்ண போறோம்? அந்த தீய குணங்களை வேறறுக்க போகும். அதுக்கு பேர் தான் அகத்தை ஆய்வு செய்தல், தற்சோதனை பயிற்சி என்று பெயர். சரிங்களா? சரி, இப்ப அகத்தை ஆய்வு செய்யறது அப்படிங்கிறது நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த தியானத்தை பற்றி நம்ம நிறைய பேசிட்டே இருக்கிறோம். தியானமும் மனம் சார்ந்த ஒரு செயல்தான், தற்சோதனையும் மனம் சார்ந்த ஒரு செயல்தான். தியானம் என்ன செய்யும்னா உங்க மனதை வலிமைப்படுத்தும், ஆற்றல் படுத்தும், சக்திப்படுத்தும், நுட்பப்படுத்தும், திறமை ஏற்படுத்தும். கத்திய கூர்த்தீட்டுற மாதிரி. இப்ப நான் பேச போற இந்த 10 நிமிடத்தை நல்லா கூர்ந்து கவனிக்கணும். சரிங்களா? தியானம் என்பது கத்தியை கூர்த்தீட்டுவது போல, தற்சோதனை என்பது அது எதை வெட்ட வேண்டும் என்று தீர்மானிப்பதை போல. சரிங்களா? கத்தியை கூர்த்தீட்டிக்கோங்க. சரிங்களா? கத்தியை நல்லா ஷார்பன் பண்ணிக்கோங்க, சாணம் பிடிச்சுக்கோங்க. ஷார்ப்பா இருக்கு கத்தி, வெட்டுனா ரெண்டா தான் போகும். சரியா? அப்ப அதை வச்சுட்டு காயையும் வெட்டலாம், கையையும் வெட்டலாம்.
நீங்க காய வெட்டணுமா கைய வெட்டணுமான்னு தீர்மானிக்கிறது உங்களுடைய தற்சோதனை தான். தவத்தில் ஒரு சிறு விஷயத்தை நான் சொல்றேன், பயப்படாம கேளுங்க. நமக்குள்ள ஒரு தன்மை இருக்குல்ல, நமக்குள்ள ஒரு தன்மை இருக்குல்ல, கேரக்டர் இருக்குல்ல. அதுல கோபம் இருக்கு, பொறாமை இருக்கு, கவலை இருக்கு, பேராசை இருக்கு, எல்லாமே கிடக்கா? அன்பு சந்தோஷம் கிடக்கா? எல்லாமே கிடக்கு. நீங்க நல்ல தவம் பண்ணா உங்க மனதுல என்ன இருக்கோ அதுக்கு ஆற்றல் பெருகிவிடும். ஆற்றல் பெருகிவிடும். உங்க மனதுல என்ன இருந்தாலும் சரி, என்ன இருக்குதுன்னு அது கிடையாது. சரியா? ஒரு வயலுக்கு தண்ணி பாய்ச்சறீங்க. சரியாங்களா? நிலத்தை பண்படுத்தி பக்குவப்படுத்தி அந்த வயலுக்கு என்ன பண்றீங்க? நீரை பாய்ச்சி விடுறீங்க. நீரை பாய்ச்சினா அந்த நீருக்கு விதை எது களை எதுன்னெல்லாம் தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது எல்லாவற்றையுமே வளர வைக்கும். நீங்கள் போட்ட விதையையும் வளர வைக்கும். அதுக்கு சுற்றி நீங்கள் போடாத உங்களுக்கு தேவையில்லாத களையும் வளர வைக்கும். நீருக்கு விதை எது களை எது என்பது தெரியாது. அதுபோல நீங்கள் செய்த தவத்திற்கு உங்க மனதில் எது நல்லது எது கெட்டது என்று தெரியாது. உங்க மனதில் என்ன குணம் இருக்கிறதோ அதை பல மடங்கு சக்திப்படுத்தி பல மடங்கு சக்திப்படுத்தி தவம் தவம். ஏன் விஸ்வாமித்திரரே காட்டுக்குள்ள போய் தவம் பண்ணிட்டு வர்றார், வெளியே வந்து சாபம் கொடுப்பாரு. தவம் பண்றது சாபம் கொடுக்கறக்கா தவம் பண்ணீங்க? இப்ப பல பேருடைய தவம் சாபமா தான் போயிட்டு இருக்கு. இங்க வந்து உட்கார்ந்து நல்லா தவம் பண்றது, வீட்டுக்காரர் குழந்தைய யாராவது ஒருத்தர் ஏதாவது தப்பு பண்ணா சாபம் கொடுக்கறது. இதுக்கா நீங்க தவம் பண்றீங்க? நிறைய மன்றங்கள்ல தவம் பண்ணி சாபம் கொடுக்கறது. இதேதான் பொழப்பு. சரிதானுங்க? தவம் பண்றது இறைவனை உணர்வதற்கா சாபம் கொடுக்கறதுக்கா? நல்ல வழியில முன்னுக்கு போறதுக்கா தீய வழியில நீங்க முன்னுக்கு போறதுக்கா? எதுக்கு தவம் பண்றீங்க? தவம் பண்ணவங்க அத்தனை பேரும் மாறல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராமனும் தவம் பண்ணா, ராவணனும் தவம் பண்ணா. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமில்ல? புராணம். யாரோட தவ வலிமை அதிகம் தெரியுமா? ராவணனுக்கு தவ வலிமை அதிகம். மிகச்சிறந்த தவ யோகி. எப்படி தவம் பண்ணுவான் தெரியுங்களா? சிவனுக்கு நிகராக தவம் பண்ணுவான். சிவனுக்கு நிகரான தவம்னா என்ன? அந்த சமாதி நிலையில நிற்பான். புரியுதா இல்லைங்களா? கோள்கள் எல்லாம் அவனுக்கு படிக்கட்டா நிக்குமாமா. அப்படி ஒரு தவ வலிமை. இன்னும் ராவணனை பத்தி நல்லவன் கெட்டவன் நிறைய கருத்து வேறுபாடுகள் போயிட்டு இருக்கு. அதை பத்தி நாம பேச வேண்டாம். ஆனா அவருடைய தவ வலிமை எப்படி? அப்படி ஒரு தவ வலிமை, அப்படி ஒரு ஆற்றல். சரிங்களா? ஆனா என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? கேரக்டர்ல மாற்றம் இல்லையே. சரியா? துன்பம் தானே வந்தது. சரியா? தவம் பண்ணி நல்லவங்களா இருந்தா ஆயிருக்கணும் இல்ல. பல படங்கள்ல கேட்டிருக்கிறோம். அரக்கர்கள் அசுரர்கள் தவம் இயற்றினார்கள். என்ன சக்தி பெருகுச்சு? அசுர சக்தி தான் பெருகுச்சு. தெய்வ சக்தி பெருகல. தேவர்களும் தவம் இயற்றினார்கள், அசுரர்களும் தவம் இயற்றினார்கள். தேவர்கள் தவம் இயற்றினார்கள், தெய்வ சக்தி பெருகியது. அசுரர்கள் தவம் இயற்றினார்கள், அசுர சக்தி பெருகியது. இது நீங்க ராவணனை நான் ஏதோ கேரக்டரா வச்சு சொல்லாதீங்க. எனக்குள்ளேயே ராமன் இருக்கா, எனக்குள்ளேயே ராவணன் இருக்கா, உங்களுக்குள்ளேயே தேவனும் இருக்கிறா, உங்களுக்குள்ளேயே அசுரனும் இருக்கிறான். அசுரன் இல்லையா? சொல்லுங்க பாப்போம். கெட்ட குணங்கள் எல்லாம் அசுரத்தன்மை வாய்ந்தது, நற்குணங்கள் எல்லாம் தெய்வத்தன்மை தேவத்தன்மை வாய்ந்தது. எனக்குள்ளேயே தேவனும் இருக்கிறான், எனக்குள்ளேயே அசுரனும் இருக்கிறான். ஏன்னா அசுரனுடைய படை கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதான் உண்மை. கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். சரியாங்களா? அப்படிதானே உண்மை. கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை. மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன். எப்படி சொல்றாரு? மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன். கடவுள் கொன்று இரையாய் தின்று மிருகம் மட்டும் வளர்கிறது. என்ன பண்றது? கெட்ட குணங்களை கொண்டு நல்ல குணங்களை கொண்டு கெட்ட குணங்களை அழித்து நல்ல குணங்களை உயர்த்திருக்கிறான். பாக்குறேன்.
ஆனா அந்த கெட்ட குணங்கள் நல்ல குணங்களையே சாப்பிட்டு சாப்பிட்டு அது வளர்ந்துட்டே இருக்கேப்பா, என்னப்பா பண்றது? சரிதானே? அந்த மாதிரிதான் நம்ம சூழல் போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம என்ன, அதுக்கு என்ன வேணும்? நமக்கு முறையான பயிற்சி அங்க கற்றுத்தரப்படல. சரிங்களா? இப்ப நீங்க தியானம் பண்ணா என்ன நடக்கும்? சிம்பிளா சொல்றேன். உங்களுக்குள்ள என்ன இருக்கோ அது அபரிமிதமான சக்தியா மாறும். நீங்கள் பொறுமை குணம் கொண்டவரா இருந்தா அபரிமிதமான பொறுமையினுடைய வெளிப்பாடா நீங்க மாறுவீங்க. நீங்கள் பொறாமை குணம் கொண்டவர்களாக இருந்தால் அபரிமிதமான பொறாமை குணம் கொண்டவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். என்னப்பா இப்படி சொல்ற? ஆமா, அப்படிதான், அதான் உண்மை. தவம் என்பது விளை நிலத்திலே நீர் பாய்ச்சுவது போல. அதற்கு களை என்றும் தெரியாது, விதை என்றும் தெரியாது, எல்லாவற்றையும் வளர்த்து. அப்ப நீங்க செய்யற தவம் உங்க மனதினுடைய ஆற்றலை, வலிமையை, வல்லமையை பெருக்கும். அப்ப உங்க மனசுல என்ன இருக்கு? நல்லதா வச்சிருந்தா நல்லதுக்கு ஆற்றல் பெருகும், கெட்டதா வச்சிருந்தா கெட்டது. தவம் பண்ற கோபப்படுற தவம் பண்ணா எச்சா கோபம் வரும். ஆமா, எனக்கு ஏன் கோபம் வருது கோபம் வருதுன்னா கோபம் வரும். ஏன்? கோபம் தான் உங்களோட தன்மையா இருக்கு. நல்லா தவம் பண்றீங்க, நல்ல ஆற்றல் பெருகுது. எதுக்கு போய் செட் ஆகும்? கோபத்துக்கு போய் செட் ஆகும். தொட்டதுக்கெல்லாம் கோபம் வரும், மூக்குக்கு மேல கோபம் வரும். ஐயோ, அப்ப தவம் பண்றதா வேண்டாமா? பண்ணிதான் ஆகணும், வேற வழி இல்லை. தவம் பண்ணாதான் ஆற்றல் பெருகும். ஆற்றல் பெருகுவது எதற்காக? ஒரு காட்டு வழி பாதையில போறீங்க, அங்க முள்ளுச்செடியா இருக்கு, கத்தி மொன்ன கத்திய வச்சு வெட்ட முடியுமா? சொல்லுங்க. கத்தி ஷார்ப்பா இருந்தா தான் முள்ள வெட்டி போட்டுட்டு போக முடியும், நீங்க அந்த பாதையை கடக்க முடியும். அப்ப உங்கள் மனம் சக்தி வாய்ந்ததாக இருந்தால் மட்டும்தான் தீயதை அழிக்க முடியும். அப்ப நீங்க தவம் செய்துதான் ஆகணும், மனதை ஆற்றல் படுத்தி தான் ஆகணும். எதுக்கு? மனதை தூய்மைப்படுத்துவதற்கு நீங்க ஆற்றல் படுத்தி தான் ஆகணும். சரி, இப்ப மனதை தூய்மைப்படுத்துறதுக்கு என்ன பண்றது? அதற்கான பயிற்சிக்கு பேர் தான் தற்சோதனை பயிற்சி, அகத்தாய்வு பயிற்சி. நம்ம அகத்தை எடுத்து பார்க்க போறோம். அகத்தில் இருக்கிற நல்லது கெட்டதெல்லாம் எடுத்து எழுத போறோம். சரிங்களா? நல்லதை உயர்த்தறதுக்கு படி கட்டுவோம், கெட்டதுக்கு வடி கட்டுவோம். இதான் அகத்தாய்வு. சரிதானுங்களா? நல்லதை உயர்த்துறது கூட ரெண்டாவது வச்சுக்கோங்க, கெட்டது முதல் நிறுத்துங்க. செல்வந்தராருக்கு ரெண்டு வழி இருக்கு. ஒண்ணு வரவை பெருக்கணும், இன்னொன்னு செலவை குறைக்கணும். முதல்ல செலவை குறைங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்க பாதி செல்வந்தர் ஆயிரும். வரவை பெருக்கிற ரெண்டாவது பெருக்கு. நற்குணங்கள் நீங்க ஒண்ணும் பெருசா இது பண்ண வேண்டாம். தீய குணங்களை மாற்றினாலே உங்களோட நற்குணம் தானா வந்து இருக்கிற ஆற்றல் எல்லாம் எங்க விரயம் ஆகுதுன்னா நம்முடைய தீய குணங்களிலே விரயம் ஆகுது. நாம பல மணி நேரம் உட்கார்ந்து செய்யக்கூடிய தவம் ஒரு நொடி கோபத்திலே வெளியே போயிடும். ஒரு கவலையிலே மொத்த எனர்ஜி வெளியே போயிடும். சும்மா நினைச்சுக்காதீங்க கெட்ட குணங்களை. நான் அது குணங்களை பற்றி சயின்டிபிக்கா அடுத்த வகுப்புல பேசுறேன். எந்தெந்த குணம் இருந்தால் உங்கள் உடலிலே என்னென்ன நோய் உருவாகும் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். உளவியல் அதான் அடிப்படை. இன்னைக்கு உளவியல் தான் அவ்வளவு பெருசா வளர்ச்சி ஆயிட்டு. அத்தனை உளவியலையும் சேர்த்து கரைத்து குடித்த மாதிரி இந்த தற்சோதனை மகிழ்ச்சி கொடுத்திருக்காங்க. சரியா? இன்னைக்கு சைக்கோசோமாட்டிக் டிசீசஸ் தான் 90% சொல்ற. மன ரீதியான பாதிப்புகளால் வந்த நோய்கள் 90%. மனதிலே புதிய புதிய பிரச்சனைகளை நாம் உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். அது எல்லாவற்றிற்கும் தீர்வு மனதை தூய்மைப்படுத்தக்கூடிய பயிற்சிக்கு பேர் தான் தற்சோதனை பயிற்சி. அதனாலதான் வள்ளுவம் என்ன சொல்லுது? மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து அரண் ஆகுல நீல பிற. இந்த குரலை எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் ஞானத்தை அறிவதற்கான குரல் இந்த குரல் மிக முக்கியமான. மனத்துக்கண் மாசு இளன் ஆதல். உன்னோட மனதிலே மாசுனா குற்றங்கள், குற்றமற்றவனாக, குற்றமற்ற மனமாக உன்னுடைய மனதை மாற்றுவது என்பது அனைத்து அரண். அரண் என்ன? பாதுகாப்பு. உங்க வாழ்க்கையில துன்பம் வரக்கூடாது, அதுதானே. துன்பம் வராம பாதுகாக்கிறதுக்கு தானே இவ்வளவு முயற்சி பண்றோம். ஒரே நிமிடம்.
சரி, அந்த துன்பம் வராம எது பாதுகாக்கும்? மணி 12:45 ஆச்சு. இன்னொரு 15 நிமிடம் பேசிட்டு தியானம் ஏற்று போறோம். சரிங்களா? குறிப்பாக சாந்தி யோகம் இன்னைக்கு கொஞ்சம் டீப்பா இன்னைக்கு செய்யணும். சரிங்களா? நிறைய பேருக்கு அந்த எனர்ஜி மேல ஏறிட்டு இருக்கிறத எனக்கு ஒரு ஃபீலா இருக்கு. இப்போ ஒரு டீப்பா ஒரு சாந்தி யோகம் பண்ணிடுவோம். ஓகேங்களா? சரி, ஒரு 15 நிமிடம் பேசி முடிச்சிடுவோம். அப்ப என்ன சொன்னோம்? மனத்துக்கண் மாசிலன் ஓகே, குரலையா. நன்றி நன்றி, சிறப்பு. மனத்துக்கண் மாசு இலனாதல் அனைத்து அரண், அனைத்து அரண் முடிச்சுட்டாரு வள்ளுவர். ஆகுல நீல பிற மற்றதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சிரு. சரி, மனத்துக்கண் மாசு இலனா. இப்ப நம்ம மனசு எப்படி இருக்கு? நல்லா தெரியும். ஃபுல் குப்பைய நெப்பி வச்சிருக்கிறோம். கொஞ்சம் நஞ்சம் இல்ல, ஃபுல்லா நிரப்பி வச்சிருக்கோம். சரியா? அது எப்படி சார் தெரியும்? அது எதுல வெளியே வரும்? உங்க தாட்ல வெளியே வருது பாருங்க, அதுதான் உங்க குப்பை. சரியா? நம்ம குப்பையை நீங்க பார்க்கணுமா? கண்ணை மூடி உட்காருங்க, அதுவா குப்பை மேல வரும். சரியாங்களா? அந்த குப்பையிலிருந்து வர்றதுதான் ஆசை, சினம், கவலை, பொறாமை, வெறுப்பு, வஞ்சம் எல்லாம் அந்த குப்பைக்குள்ள இருந்து வர்றதுதான். சரியா? தியானம் பண்றது அப்படிங்கிறது குப்பையை சுத்தம் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸும் கூட. அப்ப தற்சோதனையில் என்ன பண்றோம்? மனதை சுத்தப்படுத்துகிறோம். தவத்திலே மனதை சக்திப்படுத்துகிறோம். இந்த ரெண்டை நல்லா புரிஞ்சுக்கோம். சார், தவத்தாலேயே சுத்தப்படுத்த முடியாத? முடியும், பல ஆண்டுகள் ஆகும். பரவாயில்லையா? இந்த நுட்பம் தெரியலனா அது பல ஆண்டுகள் அது முடியுமான்னு எனக்கு தெரியல. தியானத்திலேயே இறையுணர்வையும் பெற முடியும். ஆனா அதற்கு நீங்க பல ஆண்டுகள் பயிற்சி பண்ணணும். அதுலயும் நுட்பம் தெரியலனா கடைசியா பிடிக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் தற்சோதனை அப்படி அல்ல. சரி, நம்ம மனதில் இருக்கிற என்ன பண்றோம்? என் மனசுல கெட்டதெல்லாம் இருக்கு தெரியுது. ஆமா, இதுதான் என் மனசுல இருக்கு. சரிங்களா? இந்த மனசு என்ன பண்றோம்? சுத்தம் பண்றோம். சரிங்களா? கீரையை நீங்க ஆஞ்சு போடுற மாதிரி உங்க மனசு என்ன பண்ண போறீங்க? ஆய போறீங்க. அப்ப ஆய்ந்து கெட்டதை தூக்கி வெளியே போட்டு நல்லது மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க தியானம் பண்ணுனா தியானம் எப்படி இருக்கும்? தியானம் என்ன கொடுக்கும்? நல்ல பலனை மட்டுமே கொடுக்க போகுது. அப்ப மனதை சக்திப்படுத்துற தவம், மனதை சுத்தப்படுத்துற தற்சோதனை. இந்த இரண்டும் இரட்டை மாட்டு வண்டியில 2 மாடுகள் போலன்னு மதுரை சொல்றாங்க. தண்டவாளத்திலே 2 இரும்பு கம்பிகள் போலன்னு சொல்றாங்க. இந்த இரண்டும் சரியாக இருக்கும் போதுதான் உங்களுடைய பயணம் சரியாக இருக்கும். வெறும் தவம் மட்டும் பண்றோம். இப்ப நிறைய பேர் 90% ஆஃப் பீப்புள்ஸ் இப்ப ஒன்லி மெடிடேஷன், நோ இன்ட்ராஸ்பெக்ஷன். அப்ப என்ன ஆகுது? தவத்தை நல்லா பண்ணி 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 தன்னோட கேரக்டர் நிறைய இருக்கிற கேரக்டர் அதிகமா உயர்த்திக்கிறாங்க. தூய்மை பண்ற விஷயமே இல்ல. கோபம் வருது, பொறாமை வருது, கவலை வருது, சண்டை போடுறோம். அப்படியேதான் இருக்கு வாழ்க்கை. என்ன பெரிய மாற்றம் கண்டுட்டோம்? நீங்க சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. பழைய அன்பர்களா இருந்தா, புதிய அன்பர்களுக்கு நான் இப்பவே படிச்சு சொல்றேன். நீங்க தவத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதே முக்கியத்துவம் தற்சோதனை கொடுக்கணும் இன்னையிலிருந்து. புரியுதுங்களா? தவம் ஒரு மாடு, தற்சோதனை ஒரு மாடு. ரெண்டை பூட்டினாதான் ரெட்டை மாட்டு வண்டி போகும். ஒண்ணு இழுத்துட்டு போச்சுன்னா வண்டி குப்பர் தான் கிடக்கும். இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, தற்சோதனை நல்லா பண்ணுவாங்க. தான் பண்ணது தவறு நல்லா தெரியும், தான் தப்பு பண்றேன்னு தெரியும், தன்னோட உணர்வு தன்னோட அறிவை மீறி வேலை செய்யுதுன்னு தெரியும். ஆனா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. முடியாது. ஏன் முடியாது? தவத்தினுடைய மன ஆற்றல் அங்க இல்ல. இப்ப பாருங்க, அடுத்த மேல குறை சொல்றது ஈஸி, நம்ம மேலேயே குறை சொல்றது கஷ்டம். சரிதானுங்களா? அப்ப நம்ம மேல நீங்க எப்ப குறை சொல்லுவீங்க? உங்களுக்கு மன வலிமை இருந்தா தான் உங்க மேல நீங்க குறை சொல்ல முடியும். சும்மா கிடையாது. சரிதான? அப்துல் கலாம் சாரு அவங்க டீம்ல ஏதாவது சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அவர் முன்னாடி போக மாட்டாரு, மத்தவங்களெல்லாம் முன்னாடி நிறுத்திடுவாரு. ஆனா தோல்வி ஆயிடுச்சுன்னா இவர் முன்னாடி போய் நிற்பாரு. மிகப்பெரிய மன வலிமை வேணும், சும்மாவெல்லாம் முடியாது. புரியுதானே? அப்ப தப்புனா நான் தான் அப்படின்னு சொல்ல முடியுமா?
நம்முடைய குற்றத்தை குறையை நாம ஒத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மன வலிமை வேணும். சும்மா எல்லாரெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. வீட்டுல பாருங்க, நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு தானே அத்தனை பேர் சொல்றோம். அவங்க எல்லாம் என்ன பெரிய ஆள் நினைச்சிட்டீங்களா? மன வலிமை அற்றவர்கள். சரிங்களா? அப்ப அடுத்தவன் மேல குறை சொல்றது ஈஸி. தன் மேல குறை சொல்றதா உயர்ந்த நிலை ஆன்மீகத்துல. வர்ற துன்பம் எல்லாத்துக்கும் அடுத்தவங்க காரணம்னு சொன்னா உங்களுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு அர்த்தம். எல்லா துன்பத்திற்கும் நானே பொறுப்புன்னு சொன்னீங்கன்னா அப்பதான் ஆன்மீகத்தில் நீங்க உள்ள வந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுதா? இதான் ஆன்மீகத்தினோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இதுதான். சரி, அப்ப என் மேலேயே நான் குறை சொல்றேன், உங்க மனசு ஏத்துக்குமான்னு கேக்குறேன். அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்காது. அப்ப எந்த மனம் ஏத்துக்கும்? எந்த மனம் ஆற்றல் பொருந்தியதா இருக்கோ, வலிமையான மனமா இருக்கோ, அதுதான் ஏத்துக்கும். உண்மை, ஆமா, நான் தான் தப்பு, என் மேலதான் தப்பு. அப்ப அந்த மன வலிமையை கொண்டு என்னுடைய மனதையே நான் சரி செய்யக்கூடிய பயிற்சிக்கு பேர் தான் அகத்தாய்வு தற்சோதனை பயிற்சி. சரிங்களா? அதை பண்ணலாமா? சரிங்களா? இவ்வளவு நாள் நீங்க நிறைய அந்த தற்சோதனை எல்லாம் பலர் கேட்டிருக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? எனக்கே தெரியும், நிறைய பேர் நீங்க கேட்டிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஆனா இனிமேல் அது அப்படி இருக்காது. சரிங்களா? ஓகே. இப்போ ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நான் இப்பதான் பாக்குறேன். இப்ப நம்ம ஜூமுக்கு வந்து 1000 பேர் வர ஜூமா நம்ம பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? அது கிட்டத்தட்ட 11,000 ரூபாய் நம்ம கட்டிட்டு இருக்கோம். 11,000 மாசம் கட்டிட்டு இருக்கோம். சரியானுங்களா? இப்ப நம்ம ஜூம்ல பாத்தீங்கன்னா ஒரு 500 பேர் தான் இருக்கிறீங்க. கொஞ்சம் மாறி மாறி வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம அந்த 500 பேரா மாத்தணும் அப்படின்னா ஒரு 11,000த்துல ஒரு 4,000 ரூபாய் பக்கம் சேவ் பண்ணலாம். 7,000 ரூபாய் கட்டினா போதும். ஒரு அன்பர் தான் நமக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்காரு. உங்களை எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நான் அன்னைக்கே ஒரு டைம் சொல்லியிருந்தேன். ராஜ்குமார்னு சொல்லிட்டு ஒரு அன்பர் தான். மக்கள் ஜூம்ல வர்றது ஈஸியா இருக்குங்க, யூடியூப்ல வர்றது கஷ்டமா இருக்கும், அதனால நான் வந்து ஸ்பான்சர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப நமக்கு எப்படி இருக்குன்னா, இப்ப ஒரு 500 பேர் தான் இப்ப ஜூம்ல இருக்கிறோம். நம்ம இந்த மாதம் வேணா நம்ம அந்த 500 அப்படியே குறைவா பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒரு தாட். ஏன்னா யூடியூப்ல ஒரு 300 பேர் இருக்கீங்க. அது எப்பவும் போல நீங்க வர்றது வந்துட்டு தான் இருக்கீங்க. சரி, பாப்போம். இனி வரக்கூடிய காலங்கள்ல பார்த்துட்டு நமக்கு இந்த மாசம் 28ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. நீங்க ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முன்னாடியே ப்ரிப்பேர் ஆயிக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். இன்னைக்கு தேதி எத்தனை? 13. இன்னொரு 5 நாள் பார்ப்போம். ஸ்ட்ரென்த் கம்மி ஆச்சு அப்படின்னா நம்ம இந்த ஜூமோட அக்கௌண்ட் வந்து 500க்கா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஏன்னா எந்த இடத்துலையுமே மக்களோட பணத்தை வீணாக்க கூடாது. அது நீங்க வர்றது அதை பொறுத்துதான் இருக்கு. சரியாங்களா? அதை பார்த்துட்டு நம்ம அதை கொஞ்சம் மாத்திக்கலாம். அது டக்குன்னு எனக்கு யோசனை தோணுச்சு, நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரியாங்களா? அப்ப இனிமேல் நம்ம என்ன பண்ண போறோம்? தற்சோதனை பயிற்சியை இனித்தான் ஆரம்பிக்க போறோம். சரியாங்களா? தற்சோதனை வயலுக்கு களை எடுப்பது போல, தண்ணீர் வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சுவது போல, இதை மனசுல வச்சுக்கோங்க. வயக்காட்டுல வேலை செய்யறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். தண்ணி பாய்ச்சி விட்டுட்டு விட்டுற மாட்டாங்க. சரியாங்களா? நீங்க நல்லா நிலத்தை நல்லா பண்படுத்தி நல்லா விதைச்சு நல்லா தண்ணி பாய்ச்சி விட்டுட்டு அப்படியே வந்தீங்கன்னா விளைச்சல் வராது. என்ன ஆகும் தெரியுமா? 10 நாளைக்கு அப்புறம் நீங்க விதைச்ச விதை ஒன்னா இருக்கும், சுத்தியும் களை 10 களை முளைச்சிருக்கும். சரியாங்களா? இப்ப வயக்காட்டுல போய் களை எடுக்கிறதுன்னு ஒரு வேலை செய்வாங்க. களையை ப்ராப்பரா எடுக்கணும். சரியா? களை எடுக்காம விட்டா என்ன ஆகும் தெரியுமா? நீங்க போட்ட அத்தனை உரம், அத்தனை தண்ணி எல்லாம் எது எடுத்துக்கும் தெரியுமா? களை எடுத்துக்கும். களை குபுன்னு வளர்ந்து நிற்கும், உங்க செடி உள்ள நிற்கும். புரியுதுங்களா? விவசாயத்துல களை எடுக்கிறதுங்கிறது மிக மிக அவசியமான ஒரு செயல். அந்த களை எடுக்கிற வேலை தான் ஆன்மீகத்துல தற்சோதனை பயிற்சி. களை எடுக்காம விட்டுட்டீங்கன்னா, சரியாங்களா, களை அத்தனை வளர்ந்து உங்களுடைய விதையை மூடிடும். ஆன்மீகத்துல உயர்வது என்பது சாத்தியமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், நான் பல பேரை பார்த்துட்டேன், இன்க்ளூடிங் என்னையும் பார்க்கிறேன். பல நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர். கேரக்டர்ல எல்லளவும் மாற்றம் கிடையாது. கேட்டா 10 வருஷம் இருக்கிற, 5 வருஷம் இருக்கிற, 30 வருஷம் இருக்கிற, மகிழ்ச்சிட்ட பயிற்சி எடுத்துட்டேன், மகிழ்ச்சியை பார்த்துருக்கிறேன், எங்க வீட்டுல வந்து தங்கி இருக்கிறாரு, எங்க கூட டான்ஸ் ஆடி இருக்காரு. என்ன பிரயோஜனம்?
கேரக்டர் ஒண்ணும் மாற்றம் இல்லை. ஆனா மாற்றம் வராட்டி கூட பரவாயில்ல, உங்கள்கிட்ட என்ன தப்பு இருக்குதுன்னே உனக்கு தெரியலையாப்பா. நீ பெருமை பீத்துறேன்னா பெருமையே பீத்திட்டே இருக்கிறதே வேலையா இருக்கு. சரிதானுங்களா? புரியுதா இல்லையா? அடுத்த மேல குறை சொல்றதுன்னா குறை சொல்றதே உன்னோட கேரக்டரா இருக்கு. நல்லா பார்த்து சில காலங்கள்ல வெறுத்து போயிருக்கேன். எப்படி இவங்க எல்லாம் மகரிஷி கிட்ட வந்து இப்படியே போய் போய் இப்ப மகரிஷிக்கு சேர்ந்து கெட்ட பேரு. சரிதானுங்களா? அவர் கொடுத்த பயிற்சியை நானும் பண்றேன்னு வாங்கிட்டு அதை ஒழுக்கமா பண்ணாம என்கிட்ட ஒரு உயர்வும் வராம பாக்குறவங்கள யாரு தப்பா நினைக்கிறாங்க? என்ன தப்பா நினைச்சா கூட பரவாயில்ல. நீ எங்க போய் பயிற்சி எடுத்துன்னு கேக்குறாங்க. நான் சரியில்லாட்டி அவரையெல்லாம் தப்பா நினைக்கிறாங்க. நீ எல்லாம் எதுக்கு யோகாவுக்கு போறேன்னு, நீ எல்லாம் எதுக்கு வாழ்வு வளமுன்னு போறீங்க கேக்குறாங்க. புரியுதா இல்லைங்க? அப்ப ரொம்ப முக்கியம். நாம படிச்சு படிச்சு நான் எல்லாருக்கிட்டையும் ரெக்வஸ்டா என்ன கேட்டுக்கிறேன்னா, எனக்கும் சேர்த்துதான் நான் பேசிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நான் என்னவோ ஞானி மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்காதீங்க. நான் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். பேச வேண்டிய இடத்துல இருக்கிறங்காட்டி நான் பேசிட்டு இருக்கேன். நானும் எனக்கு இந்த இந்த விஷயத்த நானும் கேட்டு எனக்கு நான் உள் வாங்கிட்டு தான் இருக்கேன். புரியுதுங்களா? இப்ப மகரிஷி நம்மகிட்ட பார்த்து சொன்னாருன்னா எப்படி இருக்குமோ அதற்காக நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். மகரிஷியோட ரெப்ரசன்டேட்டிவா நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் அல்ல, நானும் கேட்பார்ல ஒருத்தன் தான். அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பயிற்சிகளை வடிவமைச்சு கொடுத்தேன். நீங்க இதை சரியா முறையா பண்ணீங்கன்னா 6 மாசத்துல உங்களுக்கு இறையுணர்வு வந்துருங்க. அப்ப நம்ம யாருமே இது சரியா பண்ணணும். சரிங்களா? 96 ஆண்டு காலம் ஒரு மகான் இந்த பூமியில வாழ்ந்து தன்னுடைய வாழ்வையே அதற்காக தியாகம் செய்து கண்டுபிடித்த அவ்வளவு அற்புதமான பயிற்சிகளை எடுத்து செஞ்சு வெற்றி பெறுவதில் நமக்கு கஷ்டம். சரிங்களா? வாழைப்பழத்தை உரிச்சு வாயிலையும் வச்சாச்சு. முழுங்கணும்னா நம்ம தான் பண்ணணும். மகரிஷியே வந்த உடனே அதையும் பண்ணி குத்தியெல்லாம் விட முடியாது. புரியுதா நீங்க? அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கை இன்னையில இருந்து நம்ம களை எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? இன்னைக்கு என்ன ஹோம்ஒர்க் தெரியுங்களா? மிக முக்கியமான ஹோம்ஒர்க் எழுதிக்கோங்க. களை எடுக்கணும்னா முதல் களை என்னன்னு தெரியணும். தெரியணுமா வேண்டாமா? தெரியணுமா இல்லையா? சரிங்களா? உங்களோட கலையெல்லாம் எடுத்துட்டு வாங்க. நம்ம கிட்ட என்னென்ன வல்ல கெட்ட விஷயம் இருக்கோ அத்தனையும் நீங்க எழுதிட்டு வரணும். எந்த அளவுக்கு நுட்பமா எழுதணும்னா உங்க எண்ணத்துல, உங்களுடைய சொற்கள்ல, உங்களுடைய செயல்கள்ல. சரியானுங்களா? என்னென்னவெல்லாம் தவறுன்னு நம்ம பார்த்திருக்கிறோம்ல, நமக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியும். உட்கார்ந்து யோசிங்க. சரிங்களா? இந்த தற்சோதனையில 4 ஸ்டெப் இருக்கு. தன்னை பற்றி சிந்தித்தல். இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? ஒரு இடத்துல உட்கார்ந்து உங்களை பத்தி சிந்திங்க. நான் என்னை பற்றி சிந்திக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 2வது ஸ்டெப். அதுல பாதியில நின்று நிறுத்தி விட்டுட்டணும். முழுமை பேரு. 2வது குணநல பேரு. குணநல பேருவதை பெறுவதற்கான தகுதி என்னன்னா நீங்க அகத்தாய்வு பண்ணணும். அதான் 3வது ஸ்டெப்ல இருக்கிற விஷயம். முழுமை பேரு லாஸ்ட் ஸ்டெப். மனித வாழ்க்கையோட நோக்கம். அதை அடையணும்னா நீங்க குணநல பேரு என்ற கிடைத்திருக்கிற பேரை நீங்க பெற்றவர்களா இருக்கணும். அப்பதான் அதுக்கு போக முடியும். குணநல பேர் எப்ப கிடைக்கும்? நீங்க அகத்தாய்வு பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு குணநல பேர் கிடைக்கும். இல்லாட்டி குணநல பேர் கிடைக்காது. அகத்தை ஆய்வு செய்து கெட்ட குணங்களை எல்லாம் நற்குணங்களாக மாற்றுவதுதான் உங்களுடைய அகத்தாய்வு. அப்ப அந்த அகத்தாய்வை நீங்க நல்லா பண்ணணும்னா நீங்க அகத்தவம் பண்ணணும். அதுதான் 4th ஸ்டெப். இப்ப புரியுதா நீங்க எங்க நிக்கிறோம்னு? நாம இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நிக்கிறோம். அகத்தவம்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அகந்தவம் பண்ணி மனதை ஆற்றல் படுத்தி என்னை நானே சீர்திருத்துவதற்கான ஒரு முயற்சியில நீங்க ஈடுபடுறீங்க. அதான் தவம். சரிங்களா? அதற்கு அடுத்தது தற்சோதனை, அகத்தாய்வு. அதற்கு அடுத்தது குணநல பேரு. அதற்கு அடுத்தது முழுமை பேரு. 4 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் அகத்தவம், 2வது அகத்தாய்வு, 3வது குணநல பேரு, 4வது முழுமை பேரு. இதுதான் மனவளக்கலையினுடைய 4 அங்கம். எழுதி வச்சுக்கோங்க. எப்ப கேட்டாலும் தெரியணும். அகத்தவத்துல மட்டுமே நான் நல்லா பண்றேன்னா நீங்க மேல எந்த நிலைக்கு உயர முடியாது. அகத்தாய்வு பண்ணா மட்டும்தான் அடுத்த நிலைக்கு போக முடியும். புரியுதா இல்லைங்களா? சரி, இந்த அகத்தாய்வு அப்படின்னா என்ன? அதுல 4 பார்ட். அகத்தாய்வு என்றால் என்னன்னு கேட்டா 4 பார்ட். 1 தன்னை பற்றி சிந்தித்தல். நான் என்னை பற்றி சிந்திக்கணும். புரியுதா? என்னுடைய நிறை குறைகளை உணரணும். என்கிட்ட இருக்கிற நிறைகள் எனக்கு தெரியணும்.
என்கிட்ட இருக்கிற குறைகள் எனக்கு தெரியணும். எனக்கு கோபம் வருமா? ஆமா கோபம் வரும். நான் டைம் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணலையா? ஆமா டைம் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணல. நான் உறவுகளுக்கு மரியாதை கொடுக்கலையா? ஆமா மரியாதை கொடுக்கல, மதிப்பு கொடுக்கல. புரியுதா? என்னோட குழந்தைகளுக்கு நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணலையா? ஆமா நேரம் ஸ்பெண்ட் பண்ணல. எனக்கு பொறாமை வருமா? ஆமா எனக்கு பொறாமை வரும். எனக்கு கவலை வருமா? ஆமா எனக்கு கவலை வரும். நான் பயிற்சி எல்லாம் செய்யறேன். நல்லதும் இருக்கு என்கிட்ட, கெட்டதும் இருக்கு. என்னுடைய நிறை குறைகளை நான் உணர வேண்டும். அதுதான் உங்களுக்கு தற்செயலில் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கிற ஹோம்வொர்க். அதுதான் நீங்க உங்களை பற்றி சிந்தித்து உங்களுடைய நிறை குறைகளை நீங்கள் எழுத வேண்டும். சரியானுங்களா? இது எழுதினா மட்டும்தான் 3வது ஸ்டெப்புக்கு போக முடியும். திருத்தம் பெற வழிவகுத்தல். சரியானுங்களா? அப்ப எனக்கு கோபம் வருதா? கோபம் என்கிட்ட இருக்கிற ஒரு குறையா? அந்த குறையை போக்குவதற்கான ஒரு வழி வகுக்கணும். அதற்கு தான் பயிற்சிகளுக்குள்ள நாம போறோம். வழி வகுக்கிறதுக்கு தான் மகிழ்ச்சி பயிற்சி கொடுத்துருக்காங்க. நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், அவரே பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. அது எடுத்து செஞ்சா போதும். சரியா? திருத்தம் பெற வழிவகுத்தல் 3வது ஸ்டெப். 4வது வகுத்த வழியிலே வாழ்ந்து காட்டுதல். அது கொஞ்சம் டஃப் இருந்தாலும் முடியும். ஏன்னா நம்மள தவம் பண்றோம். தவம் பண்ணா வாழ முடியும். நீங்க நினைச்சபடி வாழ முடியும். தவமும் தற்சோதனையும் ஒரு மனிதனை காக்க வந்த பேராயுதம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியானுங்களா? அப்ப நல்லா என்ன பண்ணணும்? என்னை பற்றிய நிறைகள், உங்ககிட்ட நிறைய நிறைகள் இருக்கும், அதையும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. நம்ம கிட்ட நிறைய குறைகள் இருக்கும், அதையும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. எதற்காகவும் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. தப்புனா அது தப்பு தான். அதை நம்ம மாத்தாம வாழ்க்கையில மாற்றம் வராது. புரியுதா? நீங்க அப்ப என்னுடைய நிறை குறைகள் எல்லாம் எழுதிட்டு வாங்க. என்னுடைய இல்ல, உங்களுடைய. நானும் என்னுடைய நிறை குறைகளை எழுதணும். புரியுதா? நீங்க தன்னை பற்றி சிந்தித்தல், தன் நிறை குறைகளை உணர்தல், திருத்தம் பெற வழிவகுத்தல், வகுத்த வழியில் வாழ்ந்து காட்டுதல். இதுதான் அகத்தாய்வு. முதல் 3 ஸ்டெப் முதல் ஸ்ட்ராங்கா பண்ணுவோம். சரி, அது பண்ணாலே ஒரு பெரிய கிளாரிட்டி வந்துடும் உங்க லைஃப்ல. 4வது ஸ்டெப் கொஞ்சம் கொஞ்சமா தானா நிகழ்றதுக்கு ஆரம்பிக்கும். சரிங்களா? ஓகே.